கர்த்தர் இந்த பரிசுத்தமான ஆட்கள் 10 பேரை பிடிச்சி பைபிள் எழுதலை. ஏன்னா பைபிள் புனிதர்களின் புத்தகங்கள் கிடையாது. ஓட்ட உடசலோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை. கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் அவங்களை எப்படி மாத்துறாரு, அதுதான் கதை. ஆகார் ஒரு அடிமை பெண்ணாய் வாழ்ந்த ஒரு ஆகார், யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி ஆபிரகாமை நம்பி போனேன், சாரால நம்பி போனேன், கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, வெளியில அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அப்படி மக்களால் விடப்பட்ட ஒரு பெண்ணை அவர் கண்டார். அவளுக்கு வாழ்க்கையில் ஒரு நன்மை செய்து அவளுக்கும் ஒரு எதிர்காலத்தை உண்டாக்கி தரார். ஒரு வைப்பாட்டியாக, இன்னொருத்தனுக்கு 2வது மனைவியாக வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பெண்ணின் கதை தான் இந்த ஆகாரின் கதை. மத்திய ஸ்டார்ட் ஆனாலே அதில் ஒரு 5 பெண்கள் பற்றி எழுதுற. ஒன்று ரூத் யாரு? ஒரு விதவை. அத்தால யாரு இருக்கா? ராகாப் யாரு? ஒரு விலை மாது. அத்தால தாறுமாறா இருந்தது வாழ்க்கை. இன்னொருத்தனுக்கு மனைவியா இருந்த பத்சேபாள், இன்னைக்கு சாலமோன் சொல்றமே, இந்த சாலமோன் யாருக்கு பிறந்தா? இந்த பத்சேபாள் இடத்துல பிறந்தவன் தான் யாரு? இந்த சாலமோன். இப்ப இந்த மாதிரி கதையெல்லாம் நம்ம பேசக்கூட மாட்டோம். ஆனா இந்த மாதிரி ஒடுக்கப்பட்டு வாழ்க்கையில ஏதோ ஒரு நிலையில போய் வாழ்ந்தாங்க பாருங்க, அவங்களதான் இயேசுவின் வம்ச வரலாறு பட்டியலே அவர் சேர்த்து வச்சிருக்கிறார். சூழ்நிலையின் காரணமாக பல்வேறு காரியங்களை சிக்கிக்கொண்டு ஒரு பெண் ஏன் அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்? தன் உடலை விற்று ஏன் வாழணும்? என்ன சூழலோ, எப்படி அவ தள்ளப்பட்டாலோ, என்ன மாதிரி விதத்துல போய் அங்க மாட்டினாங்கிறது தெரியல. ஆனா கூட அவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கடவுளை அறிந்து கொள்ள. கடைசியில பாருங்க, இந்த ராகாப் வம்சத்துலதான் யாரு வாரா? இயேசுவே வராரு. அந்த ராகாப்புடைய ஃபெய்த் அவளை அந்த மாதிரி வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கி அவளுக்கு ஒரு திருமணம் நடந்து அவளுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையன் தான் யாரு? போவாஸ். அந்த போவாஸ் எப்பேற்பட்ட ஒரு ஆளா இருந்தார் தெரியுமா? ஊர்லயே பெரிய பணக்காரனா இருக்கிறான். அவ்வளவு செல்வந்தனும் அவ்வளவு செல்வாக்கா இருந்தா கூட ஒரு விதவை பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்து அவளை வாழ வைக்கும் ஒரு மனிதனாக அவன் இருக்கிறான். உங்க வாழ்க்கை கெடுக்கப்பட்ட வாழ்க்கை மாதிரி, பாதிக்கப்பட்ட வாழ்க்கை மாதிரி இருக்கலாம். ஆனா உங்க தலைமுறை பாதிக்கப்பட்டவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கிற அளவிற்கு அந்த தலைமுறை பலமுள்ள தலைமுறையாக அது இருக்க ஆரம்பிக்கும். தாமார் கதை அதுல இருந்துதான் நம்ம பாடுறோம் பாருங்க, யூதாவின் ராஜசிங்கம் நீரு, அல்பாவும் ஓமேகாவும் நீரு. அந்த சிங்கம் எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? தாமார் கிட்ட இருந்து வந்துச்சு. இன்னொருத்தனுக்கு மனைவியா இருந்த யாரு? பத்சேபாள். இன்னைக்கு தாவீது வாழ்க்கையில பெரிய கரும்புள்ளியாவே இருந்தது என்ன தெரியுமா? இந்த ஒரே ஒரு இந்த சம்பவம். ஆனா கர்த்தர் பாருங்க, தாவீதுக்கு எத்தனையோ மனைவிகள் இருந்தாங்க. அவங்க பிள்ளையெல்லாம் ராஜாவாக்கல. இந்த பிள்ளைய ராஜாவாக்கி அவனுக்கு வந்த களங்கத்தை, அழுக்கை கடவுள் துடைத்து போட்டார். ஆனா எல்லாருக்கும் சில வேண்டாத கதை இருக்குது. அதனாலேயே நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த வாழ்க்கையில தான் கர்த்தர் கிரியை செய்ய விரும்புகிறார். அஞ்சாவதாவும் ஒரு பெண்ணை பற்றி படிக்கிறோம், மரியாள். பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு எளிமையான ஒரு கடவுள் அந்த பெண்ணை தான் என்ன பண்றாரு? பயன்படுத்துகிறார். ஸோ இயேசு மாம்சத்தில் வந்த போதும் அவர் மக்களை பார்த்த விதம், அணுகுன விதங்கள்லாம் பாருங்க. நீங்கள் யார் கூட போய் பேசுகிறாரு? ஒரு கிணத்தண்டையில் போய் நின்னா அங்கே ஒரு அம்மா வருது. 5 திருமணம் முடிச்சு 5 திருமணம் என்ன ஆயிடுச்சு? ஃபெயிலியரு. 6ஆவதா ஒருத்தங்க கூட என்ன பண்ணிட்டு இருக்கா? வாழ்ந்துட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு பெண்ணு கூட கடவுள் பேசுவாரா? ஒரு பரிசுத்தவான் பேசுவாங்களா? பேசுனா அந்த சமூகம் எப்படி பார்க்கும்? இந்த மாதிரி ஒரு பெண்ணோட பேசி கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா? இந்த சமாரிட்டன் உமன் பெரிய கூட்டத்தை கூட்டிட்டான். அவ்வளவு நாள் ஊருக்கு பயந்து வாழ்ந்த ஒரு பெண், வாங்கடா என் கூட ஒருத்தர் வந்துட்டாருடா, என்ன ஒருத்தர் ஏத்துக்கொண்டாருடா, நீங்க யாருடா சொல்றதுக்கு தைரியமா போயிட்டா பாருங்க. இன்னைக்கு நீங்க பாருங்க, ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் சேம் ஸ்டோரியும் இருக்குது, ஷேம் ஸ்டோரியும் இருக்கு. தேவன் நம்முடைய வாழ்க்கையின் இந்த மோசமான ஸ்டோரியை குறித்து அவர் வெட்கப்படவே இல்லை. ஆனா அந்த வெட்கமான அந்த ஸ்டோரியை எப்படி மகிமையான ஸ்டோரியா மாத்துறாரு அப்படிங்கறத விஷயமா இருக்குது பாருங்களேன். அப்போ கர்த்தர் அவ்வளோ பிரியமா இருக்கிறார் உங்க மேல. ஆமென். உங்கள் மேலே அவ்வளோ பிரியமாக இருக்கிறார், உங்கள் மேலே அவ்வளோ அக்கறையோடு இருக்கிறார், உங்களை குறித்த விசாரிக்கக்கூடிய ஒரு தேவனாக அவர் இருக்கிறாரு. அதனால் வாழ்க்கை என்னமோ அப்படின்னு நினச்சிக்காதீங்க, உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென்.
அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால் உங்கள் கவலைகளை அவர் மீது வைத்து விடுங்கள் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. அதனால் அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறாரு, உங்கள் மேலே அக்கறை உள்ளவராக இருக்கிறாரு. இதை முதல்ல பிடித்து கொள்ளுங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற இந்த கவலை, இந்த சேலஞ்சஸ் இதெல்லாம் தாண்டி போகிறதுக்கு அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? உதவி செய்வார். பாருங்கள், அவர் உங்கள் கவலைகளை உங்கள் மனைவியின் மீது வைத்து விடுங்கள், உங்கள் கணவர் மீது வைத்து விடுங்கள், உங்கள் பிள்ளைகள் மீது போட்டு விடுங்கள், உங்கள் பெற்றோர் மீது போட்டு விடுங்கள், இல்லைன்னா யாரும் கிடைக்கலன்னா பாஸ்டர் மீது போட்டு விடுங்கள் அப்படின்னீங்கன்னா அவ்வளோதான். அப்புறம் பாஸ்டர் யார் மேலே போடுறதுன்னு தெரில. கவனிச்சு பாருங்க, அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமேன். ஆமாம், கேஸ்டிங் ஆல் யுவர் கேர்ஸ், எல்லா ஆன்சைட்டி, ஒரீஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க? அவர் மேலே தூக்கி வைத்து விடுங்க. ஏன்னா அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். ஆமாம், உங்கள் காரியத்தை பற்றி யாருக்கும் அக்கறை இல்லாமல் இருந்தாலும் தேவன் உங்கள் விஷயத்தில் ரொம்ப அக்கறையோடு அவர் இருக்கிறார். ஆமேன். எல்லாம் சொல்லுங்கள், என்னை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். நல்ல சவுண்டாக சொல்லாமா? என்னை விசாரிக்க ஒருவர். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் சும்மா இல்லை, நீங்கள் உங்கள் மேலே ரொம்ப கேர்ஃபுல்லாக எப்படி வருது பாருங்கள், வித் டீப்பஸ்ட் அஃபெக்ஷன் அண்ட் வாட்சஸ் ஓவர் யூ வெரி carefully. Amen. Amen. He cares about you. He cares about you. அவர் உங்கள் மேலே ஒரு பெரிய கேர் எடுக்கக்கூடியவராக, உங்கள் மேலே ஒரு கரிசனை உள்ள தெய்வமாக அவர் இருக்கிறார். கடவுளை கொஞ்சம் கரெக்டாக பாருங்கள். கடவுளை கடிசாக பார்க்காதீங்க. கடிசான கடவுள் கிடையாது, கரிசனையான கடவுள். ஆமேன். கடவுள்னே அப்படியே யோசித்துக்க கூடாது, ஒரு மாதிரி உருன்னு, அந்த மாதிரி உருன்னு இருக்கிற கடவுள் கிடையாது, உருக்கமாக இருக்கிற கடவுள். சொல்லுங்க, உருன்னு இருக்கிறவர்ல உருக்கமான கடவுள், கடுசான கடவுள் அல்ல, கனிவான கடவுள். ஆமேன். ஆமாம், கடவுளே இப்படி பார்க்கணும். சில நேரம் ஒரு மாதிரி பார்த்து விட்டுறதுனால பயமாயிடுது, யார்கிட்ட போய் சொல்லன்னு தெரில. ஆமாம், ஏன்னா கடவுளே ஒரு பிரச்சனை ஆகிட்டாருன்னா அப்புறம் தீர்வை யார்கிட்ட போய் தேடுவீங்க? கடவுளே பிரச்சனை ஆகிட்டாருன்னா தீர்வை தேடுறது ரொம்ப கஷ்டம். நான் சொல்கிறேன், அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். ஆமேன். உங்கள் மேலே கரிசனை உள்ளவராக அவர் இருக்கிறார். ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதை குறித்து வாட்ச் பண்ணுறாரு. அதை எப்படி போட்டிருக்கு பாருங்கள், வித் டீப்பஸ்ட் அஃபெக்ஷன் அண்ட் வாட்சஸ் ஓவர் யூ வெரி கேர்ஃபுல்லி. ஆமேன். வாட்சிங்காக இருக்கிறார் உங்கள் மேலே. ஆமேன். அதனால தான் அந்த பெண் பேர் வைக்கிற ஆகார், நீர் என்னை காண்கிற தேவன். யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி ஆபிரகாமை நம்பி போனேன், சாரால நம்பி போனேன், கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் அவன் நினச்சிட்டு இருக்கா. ஆனால் அவளுக்கு தெரியாது, அவன் மேலே அவளை பார்க்குற ஒரு தேவனை அவள் பார்த்தா முதல்ல. ஆமேன். ஆனால் நம்மை காண்கிறவரை நாம் காண்கிறோமாங்கிறது தான் மேட்ரு. புரியுதா உங்களுக்கு? அவர் என்ன, ஆமாம், நான் மச்சானத்தானே பார்க்கங்கிற மாதிரி அவர் நம்மளை என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாரு, வாட்சிங்காக இருக்கிறாரு. ஆமேன். ஆனால் அவர் எப்போவுமே பார்த்துட்டே தான் இருக்கிறாரு. அதனால் வாழ்க்கை மாறுறதில்லை. நம்மளை பார்த்துட்டே இருக்கிறவரை என்றைக்கு நம்ம பார்க்குறோமோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கை டேன் ஆக ஆரம்பிக்குது, அன்னைக்கு நம்ம வாழ்க்கை திருப்பு முனை உடையதாக மாறுகிறது. அங்கே பாருங்கள், அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்களேன். இந்த கடவுளுக்கு நீங்கள் பேர் வைக்க முடியும். அவருடைய வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு கடவுளுக்குன்னு ஒரு பேர்லாம் இல்லை, மக்கள் கடவுளுக்கு நிறைய பேர் வச்சுட்டாங்க. ஆகார் ஒரு அடிமை பெண்ணாய் வாழ்ந்த ஒரு ஆகார், இன்னும் சொல்லப்போனால் ஆபிரகாமுக்கு அவர் ஐயா இலக்கிய நடையில் சொல்கிறாப்புல மறுமனையாட்டி. ஆபிரகாமுக்கு வைப்பாட்டியாக இருந்த ஒரு பெண்ணா யார்? நம்ம இந்த மாதிரி கதையெல்லாம் எழுதவே மாட்டோம், நம்ம மட்டும் பைபிள் எழுதா இருந்தால். அந்த மாதிரி பொம்பளை பற்றிலாம் எதுக்கு எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்றோம்.
ஆனால் கர்த்தர் வந்து அப்படிப்பட்ட ஒடுக்கப்படுகிற மக்களுக்காக கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் வந்து இந்த பரிசுத்தமான ஆட்கள் 10 பேரை பிடிச்சி பைபிள் எழுதலை. எல்லாம் உடஞ்சது, நொறுங்கினது, சப்பி போனது, வாழ்க்கையே வேற மாதிரி போனது, இந்த ஆட்களை வச்சு தான் பைபிளே எழுதியிருக்கிறார். ஆமென். ஆமாம், இந்த மாதிரி கதையெல்லாம் நம்ம சேர்க்கவே மாட்டோம். நம்ம மட்டும் புனித நூல் ஒன்றை எழுத போகிறோம்னா அப்படியே எழுதியிருப்போம். ஆமாம், அப்படி நீங்கள் எழுதணும்னா பைபிளில் ஒரு ஆளையும் எழுதியிருக்க முடியாது. ஏன்னா பைபிள் வந்து புனிதர்களின் புத்தகங்கள் கிடையாது. இங்கே ஓட்ட உடசலோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை, கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் வந்து கர்த்தர் அவங்கள எப்படி மாற்றுறாரு, அதுதான் கதை. ஆமென். அப்போ பாருங்கள், ஒரு மர்மனையாட்டி வாழ்க்கை அப்படி வாழ்ந்த ஒரு பெண்ணு, அந்த பெண்ணை கூட கர்த்தர் காண்றார். இப்போ சாராலே உன்னை கர்த்தர் காண்கிறார் அப்படின்னா ஹல்லேலூயா அப்படின்றீங்க. ஏன்னா சாரால் யாரு? ஆபிரகாமுடைய மனைவி, அது ஓகே. ஆனால் ஆகாரே உன்னை காண்கிறாருன்னா நிறைய பேர் யோசிப்பாங்க, ஆகாரெல்லாம் எப்படி பார்ப்பாரு, அந்த அவ சரி கிடையாதே அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். ஆனால் கர்த்தர் பாருங்க, ஒரு மறுமனையாட்டியாக வாழ்ந்த ஒரு பெண்ணை கூட அக்கறையோடு பார்க்குற ஒரு நல்ல தேவனாக அவர் இருக்கிறார். கடவுளுடைய கருணை இறக்கம் மட்டும் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் அவர்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக நீங்கள் வருவீங்க. ஆகார பார்த்து அவளுக்கு பாருங்கள் ஒரு நீரூற்றை உண்டு பண்ணி அவளுக்கு வாழ்க்கையில் ஒரு நன்மை செய்து அவளுக்கும் ஒரு எதிர்காலத்தை உண்டாக்கி தரார். தன் கணவனால் கைவிடப்பட்ட நீ அவரை கட்டிக்கோமா அப்புறம் நல்லா இருக்கும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்த சாராலாம் விட்டுட்டாங்க. சாராலும் விட்டாச்சு, ஆபிரகாமும் விட்டாச்சு. ஆனால் அப்படி மக்களால் விடப்பட்ட ஒரு பெண்ணை அவர் கண்டார். ஆமென். இன்னைக்கு பாட்டு பாடுறோம், எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. அந்த பேரை வச்சதே ஆகார். ஒரு மறுமனையாட்டியாக வாழ்ந்த ஒரு பெண் தான் கடவுளுக்கு என்ன பேர் வைக்கிறா? எல்ரோயி, நீர் என்னை காண்கிறவர், என்னை காண்கிறவர். என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க, என் வாழ்க்கையை யாரும் காண மாட்டாங்க, என் வாழ்க்கை வந்து அப்படி காண்ற அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை கூட ஒருத்தர் பார்த்து அந்த வாழ்க்கைக்கு கூட ஒரு பதில் அவர் செய்கிறாருன்னா அவர் மெய்யாகவே உங்களை காண்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். ஆமாம், நம்ம சில நல்ல விஷயங்களை தான் பார்ப்போம், மற்றதெல்லாம் ஒதுக்கி தள்ளிடுவோம். ஆனால் கடவுள் வந்து பலகீனமானதை, நொந்து போனதை, அசிங்கமாக்கப்பட்டதை, அலங்கோலமாக்கப்பட்டதை எல்லாம் கூட அவர் பார்க்குறார். ஆனால் அவர் பார்த்ததுக்கப்புறம் அது அப்படி இருக்காது, அது வேற மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். ஆமென். அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை தான் ஆகாருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்குறார். அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தன்னோடு பேசின கர்த்தருக்கு. ஆபிரகாம் விட்டுட்டான், ஆகாரும் விட்டுட்டா, ஆனால் கர்த்தர் அவளோடு பேசினாராம். ஆமென். உங்களுக்கு தெரியுமா, ஒரு தெய்வம் ஒன்று இருக்கிறாருங்க. இன்னைக்கு எளிமையான மக்களுக்கு இன்னைக்கு மாலையில் நான் அப்புறம் சொல்கிறேன், உங்கள் கூட பேசக்கூடிய ஒரு தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். கல்லோ மரமோ கிடையாது, உங்கள் கூட பேசக்கூடியவராக அவர் இருக்கிறார். ஆமென். தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டால். ஆமென். நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன். அப்போ பாருங்க, கர்த்தர் உங்களை காண்கிறவராக இருக்கிறார். ஆமென். காண்றாருன்னா, நான் கொஞ்சம் சில இடத்துல வேற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஆண்டவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படிம்பாங்க. அதே பயமாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க. என்னது கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரா அப்படின்னா பயமாக எடுது. ஒரு பிடி வாத்தியார் மாதிரி சொல்லிட்டாங்க, உங்களை பார்த்துட்டே இருக்காரு, எழுதிக்கிட்டே இருக்கிறாருன்னே ஒரு மாதிரி ஆகிடும். ஐயோ, இவர் வேற எப்பவும் பார்த்துட்டே இருப்பாரா, சண்டே கூட லீவ் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது அந்த மாதிரி பார்க்கறது இல்லை, குற்றம் சாட்டும்படி பார்க்கறது இல்லை, உங்களை குணமாக்கும்படி பார்க்கிறவர். ஆமென். உங்கள் மேலே குற்றச்சாட்டை வைக்கும்படியா, என்ன தப்பு இருக்கு அப்படின்னு பார்க்குற கண்களுக்கு நடுவில் எப்படி இவளை வாழ வைக்கலான்னு பார்க்குற ஒரு கண் இருக்குது. அவர் உங்களை காண்கிற தேவனாக, விசாரிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என்னை விசாரிக்கிறவர். எனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறாரு, அவர் என்னை விசாரிக்கிறவர். ஆமென். எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் என்னை காண்கிறவர். ஆமென்.
அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன், ஆமென், கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆமென். ஆகையால் அந்த துறவுக்கு பெயர் லஹாயி ரோயி எனப்பட்டது. ஆமென். இதெல்லாம் ஒரு வரலாறு மாதிரி எழுதி வைக்கிறார் பாருங்களேன். இதெல்லாம் ஒரு வேதத்தில் சரி ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம், ஆனால் அதெல்லாம் எழுதி வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை. பாருங்கள், கர்த்தர் அதை ரொம்ப முக்கியமாக நினைக்கிறார். நான் யாரையும் வாழ வைக்கிறவர், அவங்க தான் கடவுளுடைய கிருபையை பெற முடியும், இவங்க தான் வாழ்வை பெற முடியலாம் கிடையாது. அவரிடத்தில் வருகிற யாருக்கும் வாழ்வை கொடுக்கிறார். ஒரு வைப்பாட்டியாக, இன்னொருத்தனுக்கு 2வது மனைவியாக வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பெண்ணின் கதை தான் இந்த ஆகாரின் கதை. ஆமென். பைபிளில் இருக்கிற கதையெல்லாம் ரொம்ப வித்தியாசமானது, ரொம்ப வித்தியாசமானது. அதனால தான் நாம் பைபிளை கரெக்டாக பார்க்கணும். சில நேரத்தில் அப்படி ஒரு தேவனை, அப்படி ஒரு பைபிளை மக்களுக்கு காட்ட மறந்துட்டாங்க பாருங்கள். அதனால தான் மக்கள் பயப்படுறாங்க. ஆனால் கடவுளுடைய கிருபையும் இரக்கத்தின் தயவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பைபிள் மட்டும் பார்த்து பாருங்கள். மத்தேயுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மத்தேயு ஸ்டார்ட் ஆனாலே அதில் ஒரு 5 பெண்கள் பற்றி எழுதுகிறார். ஒன்று ரூத் யார்? ஒரு விதவை, மோவாபிய ஸ்திரீ, சபிக்கப்பட்ட இனத்திலிருந்து வந்த மோவாபிய ஸ்திரீ. அவள் யார்? ஒரு விதவை, ஒரு விடோ. ஒரு விதவை பற்றி என்ன பண்ணுறாரு? பேசுகிறார். அடுத்தால யார் இருக்கா? ராகாப் யாரு? ஒரு விலை மாது, தன் உடலை விற்று வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண். பாருங்க, ஒரு விதவை பற்றி பேசுறாரு, ஒரு விலை மாதுவை பற்றி என்ன பண்றாரு? பேசுறாரு. அடுத்தால தாமார் தெரியுமா? தாறுமாறா இருந்தது அவள் வாழ்க்கை. ஆமென். ஆமாம், அவள் ஒரு வாழ்க்கை சரியாக அமையாமல் கடைசியில் பாருங்கள், தன்னுடைய மாமனார் மூலமாக என்ன பண்ணுறா? ஒரு குழந்தையை பெறுகிறாள். இப்போ இந்த மாதிரி கதையெல்லாம் நம்ம பேசக்கூட மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி ஒடுக்கப்பட்டு வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிலையில் போய் வாழ்ந்தாங்க பாருங்கள், அவங்கள தான் இயேசுவின் வம்ச வரலாறு பட்டியலே அவர் சேர்த்து வச்சிருக்கிறார். நம்மெல்லாம் வெட்கப்படுவோம், அசிங்கன்றுவோம். ஆனால் கடவுள் இந்த சேற்றிலே தான் அந்த செந்தாமரை முளைத்தது. ஆமென். தட் ஜீசஸ். அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இன்னைக்கு மாலையில் யாருமே உங்களை கதைக்கு சேர்த்துக்காம இருந்தாலும் உங்களை வச்சு ஒரு கதையை அவர் எழுதுகிற தேவனாக அவர் இருக்கிறார். கதைக்கு கூட உங்களை சேர்த்துக்கிறதுக்கு மனிதர்களும் எத்தனையோ காரியங்களும் தயாராக இல்லாத போது கர்த்தர் உங்களை வச்சு கதை இல்லை, ஒரு சரித்திரமே அவர் எழுத அவர் விரும்புகிறார். ஆமென். அப்பேற்பட்ட ஒரு தேவனை பற்றி வேதம் போதிக்கிறது பாருங்க. அப்போ ஒரு விதவை, அந்த விதவைக்கு கடவுள் பொட்டு வைக்கிறார். ஆமென். அவளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்குறாரு. அதுதான் போவாஸ் என்கிற ஒரு, அந்த போவாஸினுடைய கேரக்டராகவே ஜீசஸ் வரார். நம்மளும் வாழ்க்கையில் சரியில்லாமல் போய் ஒரு விதவை மாதிரி தான், சில பேர் வாழ்க்கையே விதவை மாதிரி தான் இருக்குது. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஒரு மணவாளனாக நம்மளை எப்படி வாழ வைக்கிறார், அதான் கதை பாருங்களேன். அடுத்தால பாருங்கள், சூழ்நிலையின் காரணமாக பல்வேறு காரியங்களை சிக்கிக்கொண்டு ஒரு ராகாப், ஒரு பெண் ஏன் அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்? தன் உடலை விற்று ஏன் வாழணும்? என்ன சூழலோ, எப்படி அவள் தள்ளப்பட்டாலோ, என்ன மாதிரி விதத்தில் போய் அங்கே மாட்டினாங்கிறது தெரியல. ஆனால் கூட அவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, கடவுளை அறிந்து கொள்ள, கடவுளை புரிந்து கொள்ள. கடைசியில் பாருங்கள், அந்த ராகாப் உங்களுக்கு தெரியுமா? அதை நல்லா படித்து பார்த்தீங்கன்னா, அந்த ராகாப் வம்சத்தில் தான் யார் வாரா? இயேசுவே வராரு. இயேசுவே வரார். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா, அந்த மேத்யூ 1 எடுங்க. உங்களுக்கு இது நான் இந்த ரூத் டீச்சிங்ஸ் நீங்கள் கேட்டிருக்கீங்களா நான் பேசுனது? அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். 5வது வசனம் பாருங்கள். சல்மோன் போவாஸை யார் இடத்துல பெற்றான்? ராகாப்பினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். அப்போ நல்லா கவனிங்க, சல்மோன் போவாஸை ராகாப்பினிடத்தில் பெற்றான். அப்போ போவாஸோடைய அம்மா யாரு? பேர் பார்க்குறேன், எங்களுக்கு தெரியாதுங்க.
போவாசுடைய அம்மா யாருங்க? ராகாப். அதாவது ஒரு வேசியின், ஒரு விலை மாதுவின் மகனாய் பிறந்தவன் ஒரு விதவைக்கு வாழ்க்கை கொடுக்கிற அளவிற்கு அவன் வாழ்க்கையை உயர்ந்துருச்சு பாருங்களேன். அடுத்த தலைமுறையிலேயே இந்த போவாசு அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரன் ஆயிட்டான். ஆனால் கர்த்தர் எந்த அளவுக்கு வாழ வச்சிருக்கிறார் பாருங்களேன். உங்களுக்கு புரியுதா தெரியல. நீங்கள் சாயங்காலம் மறுபடியும் சொல்கிறேன், ராகாப் ஏதோ ராகாப் வந்தாங்கிறதான் தெரியும். ஆனால் ராகாப்புடைய பையன்தான் யாரு? போவாசு. அந்த பாருங்களேன், ஒரு விலை மாதுவின் மகனாக. அப்போ ராகாப்புக்கு ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. இந்த மீட்கப்பட்ட கூட்டத்தோட கர்த்தரை நம்பி அந்த உங்களுக்கு தெரியும் தானே ராகாப்புடைய கதை. அந்த அந்த எரிகோவில் எல்லா வீடும் இடிக்கப்படுது, இவா வீடு மட்டும் என்ன பண்ணுது? அப்படியே நின்றுச்சு. எரிகோவை வேவு பார்க்க போன போது அந்த வேவுக்காரர்களாக இருந்த இந்த கடவுளுடைய கூட்டத்திற்கு அவள் பாதுகாப்பை கொடுத்தா. அப்போ அவங்கக்கிட்ட ஒரு வாக்கு கேட்குறா, இந்த எரிகோவெல்லாம் அழிக்கும்போது என்னையும் என் குடும்பத்தை மட்டும் காப்பாற்றுங்கன்ட்டு. அப்போ அவன் சொல்கிறான், ஒரு சிகப்பு நூலை ஒன்று உன் வீட்டில் என்ன பண்ணிடு, கட்டி வச்சிரு. ஸோ அதை நாங்கள் வச்சு அடையாளப்படுத்திக்குவோம். நீ மட்டும் என்ன பண்ணுவ? காப்பாற்றப்படுவ. அது மாதிரி பாருங்கள், எபிரேயர் 11 நீங்கள் பார்த்தீங்கன்னா விசுவாச வீரர்கள் பட்டியலில் யாரையும் கொண்டு வராங்க? ராகாப்பையும் கொண்டு வராங்க. அவள் விசுவாசத்தினாலே எல்லாரும் அழியும் போது அவ மட்டும் காக்கப்பட்டாளாம். ஆமென். எபிரேயர் 11 பாருங்க. விசுவாசத்தினாலே ராகாப். நீங்க என்ன செயல் செய்றீங்க, நீங்க எப்படி வாழ்றீங்க அப்படிங்கிறத மாத்திர ஒரு சீக்ரெட் ஒன்று இருக்குது. பை ஃபெய்த். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் கிரியைகள் தப்பாக இருந்தால் கூட உங்கள் விசுவாசம் சரியாக இருந்தால் ஒரு நாள் உங்கள் கிரியைகள் சரியானதாக மாற ஆரம்பிக்கும். எத்தனை பேர் புரிஞ்சுன்னு தெரியல இன்னைக்கு இப்போ சொன்னது. நல்லா கவனிங்க. உங்கள் கிரியைகள் இன்னைக்கு தப்பாக இருந்தால் கூட உங்கள் விசுவாசம் சரியாக இருந்தால் ஒரு நாள் உங்கள் கிரியைகள் மாற்றப்படும். ஆமென். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி. என்னங்க பைபிளில் இப்படி எல்லாம் போட்டிருக்குது? வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தால். ஆமென். ராகாப்புடைய ஃபெய்த்தை பைபிள் சொல்லுகிறது. பை ஃபெய்த் ராகாப் என்ன போட்டிருக்கு? The prostitute was not destroyed. வேசித்தன வாழ்க்கை வாழ்ந்த ராகாப் அழியவில்லை. ஏனென்றால் அவள் நம்ப வேண்டிய ஒருவரை நம்பினதினால் தப்பினாள். பை ஃபெய்த். எல்லாம் சொல்லுங்க, பை ஃபெய்த். சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை முறை எப்படி வேணாலும் இருக்கலாம். உங்கள் நம்பிக்கை சரியாக இருக்கும்போது, உங்கள் விசுவாசம் சரியாக இருக்கும்போது நீங்கள் காக்கப்படுவீர்கள், நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள், நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். ஆமென். விசுவாசத்தினாலே ராகாப். என்ன உண்மையாக இருக்குது பாருங்களேன். நம்ம இப்படி சேர்ப்போமா? நம்மளால் இப்படி கனெக்ட் பண்ண முடியுமா? ஆனால் ஆவியானவர் கனெக்ட் பண்ணுறாரு பாருங்க. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தால். ஆமென். கர்த்தர் உங்கள் கிரியை பார்க்கல, கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை பார்க்குறாரு. உங்கள் கிரியை அவர் கணக்கில் பார்க்கல. எதை பார்க்குறாரு? ஃபெய்த். ஃபெய்த். பிகாஸ் ஃபெய்த் pleases God. விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துகிறது. அப்போ அப்படி வாழ்ந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைச்சி அவளுக்கு திருமணமாகி அவளுக்கு ஒரு பையன் பிறகுறான். அந்த பையன் பேர் தான் யாரு? இப்போ பாட்டு பாடுறோமே நம்ம, போவாஸ் போவாஸ். யாரை பார்த்து? இயேசுவை பார்த்து. இன்னைக்கு போவாஸ்னாலே நம்ம யாருன்னு சொல்கிறோம்? இயேசு. போர்வையால் என்னை மூடுமையா. ஏன் உனக்கு குளிர்தா? போர்வையால் என்னை மூடுமையான்னு என்ன பண்ணுறோம்? பாட்டு பாடுறோமே. ஆனால் யாருடைய பையனா அவர் வெளியே வராரு? ஒரு வேசியின் மகனாக கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதெல்லாம் இந்த உலகம் சேம், அவமானம், கெட்டது அப்படி சொல்லுதோ கர்த்தர் அதை பார்த்து வெட்கம் அடையவே மாட்டார். அதை தான் அழகாக மாத்துறார். வாழ்க்கையில் யாரோடையும் அடையாளப்படுத்தி கொள்ள முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு மோசமான கதை உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் கூட உங்கள் கதையை அவர் அற்புதமான கதையாக அவர் மாற்றுவார். ஆமென். இது எல்லாருக்கும் இப்போ நான் சொல்கிறது ஒரு விதத்தில் பொருத்தமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் சில வேண்டாத கதை இருக்குது, சில மோசமான பக்கங்கள் இருக்குது. நான் சொல்கிறேன், அதனாலேயே
நம்ம வாழ்க்கை அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த வாழ்க்கையில தான் கர்த்தர் கிரியை செய்ய விரும்புகிறார். அவரை விடுங்க, நீங்கள் மூடிலாம் வைக்க வேண்டாம். அவர் திறந்து அவரை விட்டுருங்க. அவர் உள்ளே வந்து மாற்ற வேண்டியதெல்லாம் மாற்றுவார். ஆமென். விடலாம். இவர் உங்களை குற்றப்படுத்த மாட்டார். இவர் உங்களை குறை சொல்ல மாட்டார். உங்கள் வாழ்க்கையின் காரியங்களை குறித்து பரிதபிக்கிறவர் அவர் என்ன இப்படி அப்படிங்கிறவரெலாம் கிடையாது. பரிதபிக்கிறவரோ கிண்டல் பண்ணுறவரோ கிடையாது. உங்களுக்கு உதவக்கூடியவராக அவர் இருக்கிறார். பரிகாசம் பண்ணுறவர் கிடையாது. கேலி பண்ணுறவர் கிடையாது. ஐயோ நீ இப்படியா, எனக்கு தெரியாதே அப்படின்னு இன்னையோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்குவோம், அந்த மாதிரி வர கிடையாது. அவருக்கு எல்லாமே தெரியும். இந்த பாட்டு பாடுறோம், யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து. ஆமென். யாருக்கும் தெரியாட்ட கூட அவருக்கு தெரியும். ஆனால் அவர் உங்களுக்கு உதவுவார். நான் படித்த பைபிளில் இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு எப்போதுமே உண்டு. எந்த நிலையிலையும் என் பக்கமாக நிற்கிற ஒரு ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர், he is on my side always. ஆமென். எப்பவும் என் பக்கமாக அவர் இருக்கிறார். ஆமென். தேவனை சரியாக பாருங்க. தேவனை இவ்வளோ ஒரு அன்பின் தேவனாக, நட்பின் தேவனாக, கிருபையின் தேவனாக நீங்கள் பார்க்க பார்க்க உங்கள் வாழ்க்கையில் தைரியமே வேறு லெவலில் இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஆமாம், வேறு மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். அப்போது அந்த பெண்ணு யாருன்னா ராகாப். அந்த ராகாப்புடைய ஃபெய்த்து அந்த அவளுடைய ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவளை அந்த மாதிரி வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கி அவளுக்கு ஒரு திருமணம் நடந்து அவளுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையன்தான் யார்? போவாசு. அந்த போவாசு எப்பேற்பட்ட ஒரு ஆளாக இருந்தார் தெரியுமா? ரூத் 2:1 படிங்க பார்க்கலாம். ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சீன் படிங்க. நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய, எப்படி போட்டிருக்கு பாருங்க. Now Naomi had a relative of her husband, a man of great wealth and influence. மிகப்பெரிய பணக்காரனும் மிகப்பெரிய செல்வாக்கு உள்ளவனுமாகிய போவாஸ். சொல்லட்டுமா, ராகாப் வாழ்க்கை நசுங்கி புசுங்கி போன வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் அவன் பையனை கர்த்தர் வேற மாதிரி வச்சாருப்பார், வேற மாதிரி வச்சாருப்பாரு. ஆமென். நான் சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களையும் நல்லா இருக்கிறாரு. ஆனால் உங்கள் தலைமுறையை உங்களை விட வேற லெவலில், உங்கள் வாழ்க்கை கெடுக்கப்பட்ட வாழ்க்கை மாதிரி, பாதிக்கப்பட்ட வாழ்க்கை மாதிரி இருக்கலாம். ஆனால் உங்கள் தலைமுறை பாதிக்கப்பட்டவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குற அளவிற்கு அந்த தலைமுறை பலமுள்ள தலைமுறையாக அது இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். ராகாப்புடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அந்த பாதிப்பிலிருந்து மீண்டாலே அவளுக்கு ஒரு மறுவாழ்வு மாதிரி. ஆனால் அவன் பையன் ஊர்லேயே பெரிய பணக்காரனா இருக்கிறான், செல்வந்தனா இருக்கிறான், செல்வாக்குள்ளவனா இருக்கிறான். எந்த அளவுக்கு பாருங்க, அவ்வளோ செல்வந்தனும் அவ்வளோ செல்வாக்கா இருந்தா கூட ஒரு விதவை பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்து அவளை வாழ வைக்கும் ஒரு மனிதனாக அவன் இருக்கிறான். ஆமென். எங்கிருந்து எங்கே வருது பாருங்க கதை. உடைக்கப்பட்ட, கெடுக்கப்பட்ட, அசிங்கமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில் தேவனை நம்பும் அந்த விசுவாசம் உள்ளே போய் அவள் வாழ்க்கை நல்லாவது மட்டும் இல்லாமல் அவள் தலைமுறையின் மீது அது வந்து அந்த தலைமுறை செழித்து மேலோங்கி, அந்த தலைமுறை எப்படி இருக்குதுன்னா, இப்போ ஊரில் யாராவது பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னா, யாராவது வாழ்க்கையை இழந்து நிற்கிறாங்கன்னா அவங்கள வாழ வைக்கும் சக்தி உள்ளவர்களாக அந்த தலைமுறை நின்றது பாருங்க. ஆமென். நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தர் மேலே வைக்கிற விசுவாசம் சும்மா கிடையாது. அது உங்களையும் உயிர்ப்பிக்கும், உங்கள் தலைமுறையும் அது உயிர்ப்பிக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஆமாம், கர்த்தர் உங்கள் தலைமுறையெல்லாம் வேற லெவலில் அவர் வைக்க போகிறார். நம்ம பிள்ளைகளை வேற லெவலில் அவர் வைக்க போகிறார். ஆமென். ஆமாம். அன்றைக்கி ஒரு பெரியவர் வந்து சொன்னார், ஆமாம் பிரதர் அப்படின்னார். சொல்லிட்டு சொன்னார், நம்ம பிள்ளைங்களெல்லாம் ஆண்டவர் வேற மாதிரி வைப்பார் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நாங்கள் தான் உங்கள் பிள்ளைங்க, என்னையும் அடுத்த தலைமுறைக்கு தள்ளி விட்டுறாதீங்க. உண்மையிலே பாருங்க, எங்கிருந்து எங்கே போகுது பாருங்களேன். கடவுள் ஒரு ஸ்டோரி எப்படி மாத்துறாரு. இஸ் த ஸ்டோரி சேஞ்சர். ஒரு நல்ல டைரக்டர் ஒரு கதையை அவ்வளோ அழகாக டேன் பண்ணி சூப்பராக கொண்டு வந்து முடிப்பாங்க. தேவன் மாதிரி கதையை எவ்வளோ அழகாக முடிக்கிறவர் யாருமே கிடையாது. எப்படி ஆரம்பித்த கதை பாருங்கள், நாத்தத்தில் ஆரம்பித்தது. அப்புறம் பாருங்கள் எப்படி டேன் பண்ணி, எப்படி ராகாப்பை தூக்கி, அவன் பையனை தூக்கி, அவன் பையன் இயேசுவுக்கு அடையாளம்னு சொல்கிற அளவுக்கு அந்த இது போய் இல்லை
அவருடைய அவருடைய ஒர்க்மேன்ஷிப் பாருங்க, அவருடைய வேலைப்பாடு எப்படி இருக்குது பாருங்க, அவருடைய கிராஃப்ட் எப்படி, அவருடைய கிராஃப்ட் ஒர்க் எப்படி இருக்கு பாருங்க. கர்த்தருடைய வேலைப்பாடு இப்படி தான் இருக்கும். கர்த்தர் கிரியை செய்யும் போது இப்படி தான் இருக்கும். அதனால் பாருங்கள், என்றைக்குமே வாழ்க்கை எப்படி பாருங்கள், அது என்ன மாதிரியானாலும் இருக்கலாம், வாழ்க்கை என்ன மாதிரி வேணாலும் ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் இந்த தேவனை நீங்கள் நம்பி போக போக கடைசியில் பாருங்கள், ஒரு இப்படி வாழ்க்கையை இழந்து நசுக்கி இப்படி போன ஒரு பெண்ணை கடவுள் மீட்டெடுத்து அவள் தலைமுறையை அநேகரை வாழ வைக்கும் ஒரு தலைமுறையாக கர்த்தர் மாற்றியிருக்கிறார். ஆமேன். இந்த தேவன், இந்த சுவிசேஷம் மக்களுக்கு தேவைங்க. ஆமேன். அதனால தான் நான் இந்த தேவனை பேசுகிறேன். இப்போ ஏற்பட்ட ஒரு தேவனை பற்றி பேசுகிறது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு தேவனை தான் வேதவசனம் சொல்லுது. நீ சரியில்லையா ஓடிப்போ, நீ என்ன உனக்கு என்ன சரியில்லை போ, பரிசுத்தவான் பூரா வா, இந்த மாதிரி கடவுள்லாம் பைபிளில் இல்லை. அவர் அதெல்லாம் சொல்ல, மத்தேயு திறந்த உடனே முதல் 5 பேர் யார் தான்? ஃபர்ஸ்ட் யார் வரா? தாமார். இந்த கதையாவது இது பண்ண முடியுது, அந்த கதையை படிக்கவே முடியாத மாதிரி இருக்கு. தாமார் கதை. அதுல இருந்து தான் நம்ம பாடுறோம் பாருங்க, யூதாவின் ராஜசிங்கம் நீர, அல்பாவும் ஓமேகாவும் நீர. அந்த சிங்கம் எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? சிங்கம் எங்க இருந்து வந்துச்சு? தாமார் கிட்ட இருந்து வந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? ஆமா, சிங்கமே ஓங்க. சிங்கம், இந்த அசிங்கத்துல இருந்து தான் அந்த சிங்கம் வந்துச்சு. அதான் சொல்லலை, சேத்துல தான் செந்தாமரம் முளைக்குங்கிற மாதிரி கடவுள்கிட்ட மட்டும் வந்தீங்கன்னா, அதான் திரும்பி திரும்பி நான் சொல்லுவேன், உங்கள் கிறுக்கல்களை கூட ஓவியமாக மாற்றுவார். ஆமேன். எல்லாம் பியூட்டியாக அவரோட வாழுங்க, அவரோட இணையுங்க, அவரை அறிகிற அறிவில் வளருங்க. அப்புறம் பாருங்கள், வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கங்களும் பியூட்டிஃபுல்லாக மாறுறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை மட்டும் இல்லை, உங்கள் தலைமுறையை வேறு விதமாக அவர் என்ன பண்ண ஆரம்பிப்பார், வாழ அவர் வைப்பார். ஆமாம். அதனால் தேவனை இப்படி புரிஞ்சுக்கோங்க. இப்படி புரிஞ்சுக்கிட்டா அவரை நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய போல்னஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஆமாம், அவரை அணுகிறதுக்கே ஒரு தைரியம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நீ கடவுள்லாம் வேற மாதிரிங்க, நீ அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அதை தொட்டக்கூடாது, இதை தேய்ச்சிடக்கூடாது, இப்படி பண்ணிடக்கூடாது, அந்த நாளில் வரக்கூடாது, என்ன இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. ஒரு பெண் பார்த்தீங்கன்னா அவளுக்கு பிரச்சனையே என்னென்னா உதிரப்போக்கு தான், ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கு. வழக்கமாக ஒரு 3 நாள் ப்ளீட் ஆகும். அதுக்கு பேர் தீட்டுன்னெலாம் பேர் வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு தெரியுமா? இந்த சமூகத்தில் இவங்க என்னெல்லாம் பேர் வச்சுருக்காங்க பாருங்க. அம்புட்டு பேரும் அதில் இருந்தானே பிறந்திருக்கோம், அதை ஒரு மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்க. அதை அந்த மாதிரி நாட்கள் அந்த மாதிரி ஒரு அனுபவத்தில் இருக்கிற ஒரு பெண் வெளியே வரக்கூடாது, எதையுமே தொடக்கூடாது. அவள் எதையாவது தொட்டால் அதுவும் என்ன தான். ஆனால் பாருங்கள், நம்ம ஊரில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சர்ச்சை நடந்துச்சு. நம்ம ஊர்லனா நம்ம இதில் ஒரு நடிகை போய் ஒரு சாமி சிலையை தொட்டுட்டா. இப்போ என்ன ஆயிடுச்சான், சாமி தீட்டா போயிடுச்சுன்னு பெரிய ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. ஐயோ, சாமி தீட்டாயிடுச்சு, சாமி தீட்டுன்னு பெரிய ஒரு இஷ்யூ ஆக்கி எல்லாம் பண்ணி வச்சாங்க. உங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே தீட்டுள்ள ஒரு பெண் சாமியை தொட்டு நல்லாயிடுச்சு. இங்கே ஸ்டோரியே வேற. அங்கே சாமி தீட்டாயிடுச்சு. இங்கே தீட்டான ஒரு பெண் சாமியை தொட்டு அவ சுகமாயிட்டா. That's a Bible. That is a gospel, my friend. அதனால தான் தைரியமாக இந்த சுவிசேஷத்தை பேசணும், தைரியமாக இந்த இயேசுவை குறித்த நம்பிக்கையில் நம்ம வாழணும். சும்மா ஏதோ ஒன்றுமில்லாத ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்தையே மாத்திர ஒரே சுவிசேஷத்தை தான் இன்னைக்கு மாலையில் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. There is no other gospel. There is no other way. The only one way. He is the way. Jesus is the way. Amen. அதனால தான் அப்படியே அலசடி பட்டுகிட்டே இருக்கக்கூடாது. அவர் தான் என் ஆண்டவர்னு வந்துடணும். சில பேருக்கு அப்படியே இருக்கும், அதுவா இதுவா, சரி அப்படி இல்லாமல் இருக்கக்கூடாது. உறுதியாக வந்துடும், இவர் தான், இவரே என் ரட்சகர், இவரே தெய்வம், இவரும் தெய்வம் அல்ல, இவரே தேவன், இவரை அன்றி வேற ஒருவரும் இல்லை, இவரை அன்றி ரட்சிப்பு இல்லை, இவரை அன்றி விடுதலை இல்லை. ஆமென். There is no other way, the only one way. I am the way and I am the truth and I am the life. நானே வழியும். இயேசு நானும் வழியும்னு சொல்லலை. நிறைய பேர் சொல்கிறாங்க பாருங்களேன், அது பல்வேறு வழிகள் உண்டு, எல்லா நதிகளும் ஒரே கடலிலே தான் கலக்கிறது, வழிகள் தான் வேறே. அவ்வளோ அழகாக பேசுவாங்க. அப்படிலாம் கிடையாது.
ஏசு நானும் ஒரு வழின்னு சொல்லியிருந்தா ஆளுக்கு ஒரு வழியில் போங்கப்பான்னு நானும் போயிருப்பேன். ஆனால் அப்படி சொல்லலையே, நானே வழி. ஆமென். I am the only way to God. Amen. Amen. And the real truth and the real life. No one come to the Father but through me. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். There is only one way. The Jesus is the Lord. Jesus is the Lord. Amen. சொல்லாமா, இயேசுவே ஆண்டவர். நல்லா சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர். ஆமென். ஆமாம். சும்மா அதுவா எப்படி, ஏன்னா நிறைய பேர் நம்ம போதனை எல்லாம் கேட்குறாங்க. அவங்களுக்கு சில காரியங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா பொதுவான மக்கள்லாம் நிறைய கேட்குறாங்க, நல்லா இருக்கியா, நல்ல கருத்தாக இருக்குது, நல்ல இதாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது கிடையாது. நிறைய வழியெல்லாம் கிடையாது, பல பாதைகள்லாம் கிடையாது. There is only one way. Jesus is the way. Amen. ஆமாம், கன்ஃபியூஷனில் இருக்காதீங்க. பல்வேறு சரி, எங்கள் வீட்டில் எல்லா சாமி போட்டாவும் இருக்குது. ஏசு சாமி போட்டாவையும் ஒன்று வாங்கி வச்சிட்றீங்க, நல்ல போட்டாவா நீங்களே அனுப்புங்கிறாங்க. ஏன்னா நிறைய போட்டா இருக்குது. ஆடு மேய்க்கிற மாதிரி இருக்குது, சிலுவையில் தொங்கின மாதிரி இருக்குது, நெஞ்சில் தீ பிடிக்கிற மாதிரிலாம் போட்டா வரைஞ்சி வச்சுருக்காங்க. அங்கே யார் தீ வச்சான்னு தெரியல, டக்குன்னு இங்கே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரிலாம் கிடையாது. 10ஓட 11 கிடையாது. இவர் ஒருவரே. ஆமென். ஆமாம், இவர் ஒருவரே. அப்படி வரும்போதே உன் வாழ்க்கையில் அநேக மாற்றங்கள் நடக்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். ஆமாம், குழப்பாதீங்க. வாங்க வாங்க. இதனால் ஒன்றும் பெரிய வேறு ஏதோ மாறிடுச்சுலாம் நினைக்காது. வாழ்க்கையே பியூட்டிஃபுல்லாக மாறும். அதுதான் விஷயம். உங்கள் பேர் மாறல, உங்கள் வேறு எந்த அடையாளமும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் ஏன் மாற்றி என்னத்துக்கு மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. அதை மாற்றுறதுக்கு இயேசு வரல, ஆனால் வாழ்க்கையே மாற்ற வந்திருக்கிறாரு. வாழ்வையே வேறு மாதிரி மாற்றுறாரு. அதுதான் காஸ்பல். பாருங்கள், நீங்கள் என்ன இதை கேட்குறீங்க, இது எப்பேற்பட்ட வலிமையான நம்பிக்கைங்கிறது உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சால் தான் நீங்கள் அதை பயன்படுத்திப்பீங்க உங்கள் வாழ்க்கையில். இல்லைன்னா எனக்கு இப்போ இப்படி உட்காந்துட்டு இந்த மாதிரி உட்காந்துருப்பீங்க. கிடையாதுங்க. அகில உலகத்திலையும் இல்லாத ஒரு மேன்மையான சுவிசேஷத்தை நீங்களும் நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். Amen. There is no other gospel. There is no other way. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் மனிதர்கள் காப்பாற்றப்பட, மனிதர்கள் ரட்சிக்கப்பட இயேசு என்கிற நாமமே அல்லாமல் வேறே ஒரு நாமமும் கட்டளிடப்படவில்லை. ஆக்ட்ஸில் படிக்கிறோம், அப்போஸ்தலரில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோன்னா, இந்த வசனம் அப்படியே இருக்குது பாருங்க. ஏன்னா பொதுவாக அப்படிங்கிற மாதிரி வச்சிங்கன்னா கரெக்டாக வராது. இதுவே அப்படின்னு வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். சரி, புத்தன் காந்தி, இயேசு பிறந்தது பூமியில் எதற்காக, தோளா ஏழைகள் நமக்காக, அந்த மாதிரி ஏதோ புத்தர் காந்தி லிஸ்ட்டில் இவரையும் பாவம் இவர் இருந்துட்டு போகிறாரு அப்படி வச்சுக்கிறாங்க நிறைய பேர். புத்தர் காந்தியெல்லாம் படைத்தவரை பற்றி நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஆமேன். உண்டாக்கப்பட்டதெல்லாம் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. ஆமேன். இந்த உலகையும் மனிதனையும் உண்டாக்கினவர் இயேசு என்கிற பெயரிலே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். He is a God. Amen. He is a God. அவர் இந்த லிஸ்ட்டில் என்ன பண்ண மாட்டார், வரவே மாட்டார். ஏன்னா இந்த லிஸ்ட்டில் உள்ளவங்கெல்லாம் படித்தவர் பாருங்க. அவர் இது பாருங்க, ஆக்ட்ஸ் 4:12, 4:12. அவராலே அன்றி, வாசிக்கலாமா எல்லாம் சொல்லுங்க, அவராலே அன்றி வேறொருவராலும் என்ன இல்லை, பிச்சிப்பு இல்லையா, என்ன இல்லை, ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு அப்படின்னா அர்த்தம், நாம் காப்பாற்றப்படும்படிக்கு, நாம் சுகம் அடையும்படிக்கு, நாம் சமாதானம். சால்வேஷன் என்ன, அது டோட்டல். சால்வேஷன்ங்கிறது ஒரு கூட்டு வார்த்தை. க்ரீக்கில் சோசோ ஆர் சொட்டேரியோ அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிக்கோங்க. சால்வேஷன் அப்படிங்கிறதுக்கு க்ரீக் வேர்ட் பார்த்தீங்கன்னா சோசோ ஆர் சொட்டேரியோ, SOZO. அதான் அந்த சால்வேஷன். த வேர்ட் சால்வேஷன் இன் க்ரீக். அதுக்கு என்னென்னா பாதுகாப்பு, செழிப்பு, நன்மை, சுகம் எல்லாமே இருக்குது. அதுக்கு பேர் தான் என்னது, சால்வேஷன். சால்வேஷன்னா வெறும் பாவம் மன்னிப்பு மட்டும் கிடையாது. பாவத்திலிருந்தும் உங்களை ரட்சிக்கிறார் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. உங்களை வியாதியிலிருந்து ரட்சிக்கிறார், மரணத்திலிருந்து ரட்சிக்கிறார், துக்கங்களிலிருந்து ரட்சிக்கிறார். ஆமேன். உங்களை வாழ வைக்கிறார் கர்த்தர். ஆமேன். அப்போ பாருங்க, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு
அப்போ வேற வழியே கிடையாது. வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஆமென். there is no other name. ஆமென். பாருங்க, and there is salvation in is no one else, for there is no other name under heaven that has been given among people by which we must be saved, for God has provided the world no alternative for salvation. There is no alternative. அப்படின்னா என்ன? வேறு ஒரு ஆல்டர்னேட் என்ன? ஒரு மாற்று ஏற்பாடு இல்லை. எல்லாம் சொல்லுங்க, வேற ஏற்பாடு கிடையாது, ஒரே ஏற்பாடு தான். ஆமென். இது யாருக்கு கொஞ்சம் சொல்கிறேன்னா கொஞ்சம் இப்படி ஆடிக்கிட்டு அதுவா இதுவா ஆண்டனியா பாட்ஷாவா குழப்பத்தில் இருக்காதீங்க, தெளிவாக வந்துருங்க. ஆமாம், இவர் ஒருவரே நான் சேவிக்க போகிறேன், இவர் ஒருவரே என் ஆண்டவர், நானும் என் வீட்டாருமாய் ஒன்றாய் கர்த்தரையே சேவிப்போம். இந்த இடத்துக்கு வாங்க. இந்த இடத்துக்கு வரும்போது வேற ஒரு பலன் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆமென். கர்த்தராக இயேசுவை தேவன் மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்து உன் வாயினால் அவரை அறிக்கை செய், அப்போது ரட்சிக்கப்படுவாய். சால்வேஷன், கடவுளுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஏன்னா கடவுள் ஒரே ஒரு தீர்வை தான் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அந்த தீர்வின் பெயர் இயேசு. ஆமென். there is no other way, there is no other name, there is no alternative for salvation. ஆமென். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் காப்பாற்றப்படும்படி, விடுவிக்கப்படும்படி, சுகமாக்கும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. ஆமென். இந்த 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 மாலை வேலையில், இந்த இரவு நேரத்தில் இதை கேட்கும்போது இதை மனசில் கொண்டு வாங்க. there is no other way, there is no alternative way. அது கிடையவே கிடையாது, ஒன்று மட்டும்தான் இருக்குது. ஆமென். அப்போ அந்த காஸ்பலை, அந்த சுவிசேஷத்துலாம் நீங்கள் வந்து நிற்கிறீங்க. அப்போ அது என்ன பண்ணுது பாருங்கள். மக்கள் அது எந்த விதமாக போய் அவங்க வாழ்க்கையில் செயல்படுது அப்படிங்கிறத பாருங்கள். அந்த சுவிசேஷம் எப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷமாக அது மக்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யுதுன்னு பாருங்கள். அப்போது தாமாருடைய வாழ்க்கை கர்த்தர் பாருங்க, அங்கிருந்து தான் ஒரு யூத வம்சத்தை கொண்டு வருகிறார். அங்கிருந்து தான் யூத செங்கோல் வெளியே வருகிறது. அங்கிருந்து தான் யூத ராஜசிங்கம் வெளியில் வருகிறது. ஆமென். அத்தால பாருங்க, ஆராம் அபினதாப்பை பெற்றான், அபினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாஸை பெற்றான், ராகாப். போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றாள். ரூத். தாமார், ராகாப். தாமார் வந்து அநியாயமாக பாதிக்கப்பட்ட ஒரு பெண், ஒரு தவறான சூழ்நிலையின் காரணமாக மாட்டிக்கிட்டா. அடுத்தால பார்த்தீங்கன்னா ராகாப் ஒரு விலை மாது. ரூத் யாரு? விதவை. ஆறாவது ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில். நிறைய பேர் பார்க்குறாங்க, இது என்ன பைபிளா? தான் பைபிள். இன்னொருத்தனுக்கு மனைவியாக இருந்த யாரு? பட்சேபால். இன்னைக்கு சாலமோன் சொல்கிறோமே, இந்த சாலமோன் யாருக்கு பிறந்தான்? இந்த பட்சேபால் இடத்துல பிறந்தவன் தான் யாரு? இந்த சாலமோன். பாருங்க, எதுவுமே கரெக்டாக இல்லை பாருங்க. இதெல்லாம் சரிங்கிறதுக்கு இது எழுதப்படலை. இவ்வளவு மோசமாக தான் இருந்துச்சு, ஆனால் கடவுள் பாசமாக இருந்தார். இந்த மோசமான மக்கள் மேலே அவர் பாசமாக இருந்தார். அந்த பாசம் அடுத்துன்னு தலைமுறையை மாற்றி ஒரு பெரிய மாற்றத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். இதான் பைபிள். அப்படியே இருக்கு. உரியா அடுத்தவன் நாங்கள் என்ன அப்படியே இருக்கு. உரியாவின் மனைவியாக இருந்தவளிடத்தில் கொஞ்சம் மறைச்சிருக்க வேண்டாமா? ஒழிச்சு கிழிச்சு. இப்போ இப்படி சொல்லுவோமே, இப்போ இந்த கதையெல்லாம் பற்றி பேசுறதுக்கு, இந்த கதையெல்லாம் பற்றி சொல்கிறதுக்கு
என்னங்க, இப்போ தாவீது வந்து ஆண்டவர்கிட்ட வந்து இப்போ பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆண்டவரே, உங்ககிட்ட வந்து இப்படி சொன்னேன், அதை எப்படி பைபிளாக எழுதி வச்சுப்பிட்டீங்க, இப்போ நீங்கள் என்கிட்ட ஒன்று சொல்லுதீங்க, பிரசங்கத்தில் வந்துச்சுன்னா என்னத்துக்கு ஆகும்? என்ன நம்ம தரையில் பேசுனதெல்லாம் திரையில் வருது, ஜிகர் தண்டா தூத் அப்படின்னு இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். நம்ம சொன்னோம் ஆனால் இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு. இது என்னன்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கையின் இந்த மோசமான ஸ்டோரியை குறித்து அவர் வெட்கப்படவே இல்லை, அதை குறித்து அவர் ஷேமாகவே இல்லை. ஆனால் அந்த வெட்கமான அந்த ஸ்டோரியை எப்படி மகிமையான ஸ்டோரியாக மாற்றுறாரு அப்படிங்கிறதான் விஷயமா இருக்குது பாருங்களேன். ஆமென். இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒரு சேம் ஸ்டோரி இருக்குது. சேம் ஸ்டோரியும் இருக்குது, ஷேம் ஸ்டோரியும் இருக்குது. இப்போ ஏன் நம்ம அதை பற்றிலாம் பேசுகிறதில்ல? மூடி மூடி வச்சுக்குவோம். எங்கே யாருக்காவது தெரிஞ்சு மூடி வச்சே நம்மளை இப்படி வச்சு செய்கிறாங்க. நம்ம கதையை சொன்னோம்னா அப்புறம் போஸ்டர் அடித்து ஒட்டிடுவாங்க அப்படின்னு. இல்லை, இருக்குது, எல்லார்ட்டையும் இருக்குது. அதனால தான் இதை நான் பிரசங்கம் பண்ணுறேன். ஏன் இதை பிரசங்கம் பண்ணுறேன்னா, இப்படிப்பட்ட ஸ்டோரியில் தான் கடவுள் வேலை செஞ்சாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு தெரியும், அப்போ என் கதையிலையும் அவர் வேலை பார்ப்பார், என் வாழ்க்கையின் ஸ்டோரியிலையும் அவர் வேலை செய்ய வல்லவராக இருக்கிறாருங்கிறது உங்களுக்கு அப்போ தான் தெரிய வரும் பாருங்களேன். இல்லைன்னா தெரிய வராது. அதனால தான் நிறைய பேருக்கு நம்பிக்கையே வர மாட்டுக்கு. ஏன்னா நம்ம வந்து சூப்பர் ஆளையாக எடுத்து வச்சு அவங்களெல்லாம் பாருங்க அவனை பாருங்க இவனை பாருங்கன்னு காட்டுறது பூரா மகா பரிசுத்தவான்களையா முன்னாடி காட்டிடுறோமா, இவன் பார்க்கான், இது நமக்கு செட் ஆகாதுன்னு பேர் தான். இப்போ நான் காட்டுறது பூரா யாரு? இந்த மாதிரி என்ன உப்புக்கு சப்பானின்னு சொல்கிற கேரக்டரை வச்சு தான் கர்த்தர் வந்து ஜெயிக்கவே வச்சாரு அப்படின்னு சொல்லும்போது, அதை பார்க்கும்போது என்ன வருது? ஒரு நம்பிக்கை வருது பாருங்க. ஓஹோ, நம்ம கதையும் ஒரு பஞ்சரான கதை தான். ஆனால் அந்த பஞ்சரான கதையை பவர்ஃபுல்லான கதையாக மாற்றுறாரு. ஆமென். அந்த ஓட்ட ஒடிசலான அந்த வாழ்க்கையை நிரம்பி வளர்கிற வாழ்க்கையை என்ன பண்ணுறாரு? மாற்றுறாரு. எல்லாமே அப்படி தான் இருக்குது. நான் சொல்கிறேன், பைபிளே இப்படி பாருங்கிறேன். அதுவும் பைபிளை திறந்து புதிய ஏற்பாடுங்கிறாரு, எடுத்த உடனே இந்த இதே இருக்குது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அதிகாரத்தை தாண்டிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவனை பெற்றான், என்னடா பைபிளில் இப்படியே இருக்குது, அவன் இவனை பெற்றான், இவனை பெற்றான், பெற்றான்னே வருத, புரியவே மாட்டேங்குது. இப்படி தான் இருக்கும் போல் கடைசி பேஜ் வரைக்கும் அப்படின்றாங்க. வரலாறு அதில் வருது. ஆனால் அந்த வரலாறு எப்படி வருதுன்னு பாருங்களேன். யாரை வைத்து வரலாறு படைக்கிறார்? யாரை வைத்து கடவுள் வரலாறு படைக்கிறார்? ஒரு விதவையை வைத்து வரலாறு படைக்கிறார், ஒரு வேசியை வைத்து வரலாறு படைக்கிறார், தன் மாமனாரால் அபியூஸ் பண்ணப்பட்ட ஒரு பெண்ணை வைத்து வரலாறு படைக்கிறார். இன்னைக்கு ஜாய்ஸ் மேயர்ங்கிற ஒரு அம்மா உலகம் எங்கும் பிரசித்தி பெற்ற ஒரு பெண் பிரசங்கியாராக இருக்கிறாங்க. நீங்கள் கூட பார்க்கலாம், அவங்க ஆங்கிலத்தில் பேசினதை இங்கே வந்து தமிழெல்லாம். ஒரு கத்திரிக்காய் இருக்கிறது, அந்த கத்திரிக்காய் 2 காய்த்திருந்தது. டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஒரு துட்டுக்கு சமமான 2 விதவை அந்த 7 விதவை வைத்திருந்தால் வேறு லெவலில் டிரான்ஸ்லேஷன் வச்சு பிச்சுட்டு இருப்பாங்க. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா தன் சொந்த தகப்பனால் அப்யூஸ் பண்ணப்பட்ட ஒரு அம்மா. ஒவ்வொரு பிரசங்கத்துலேயும் அதை சொல்கிறாங்க. அவங்களுடைய முதல் திருமண வாழ்க்கை தோல்வியில் முடிந்தது. ஆனால் அந்த அம்மாவை எடுத்து தான் இன்னைக்கு வாழ்க்கைன்னா இப்படி வாழணுங்கிறத உலகம் ஃபுல்லாக கடவுள் சொல்லிட்டு இருக்கார். வாழ்க்கைன்னா இப்படி தாங்க இருக்கணும். அது பிரசங்கமே அதுதான். எத்தனை ஒரு 200-300 புக்ஸ் எழுதியிருப்பாங்க உலகம் ஃபுல்லாக. அவங்களுடைய இது எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க தெரியுமா? கேத்தரின் குல்மன் தெரியுமா உங்களுக்கு? அதாவது ஐஸ் பேர், ஏதோ குல்பி ஐஸ் பேர் நினச்சிக்காதீங்க, ஏதோ குல்மன்கிறீங்களே, நல்லா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் அதே மாதிரி தான் வாழ்க்கையை வந்து மேரேஜ் வாழ்க்கை தோற்று போன ஒரு வாழ்க்கை. ஆனால் அந்த அம்மாவை எடுத்து தான் முட்டவர்களை எல்லாம் நடக்க வச்சார் தேவன். அந்த அம்மா மீட்டிங் நடக்குதுன்னா முந்தின நாளே ஸ்டேடியத்துக்கு ஆட்கள் வந்து உட்காந்துருவாங்களா, ஏன்னா இடம் கிடைக்காது. இந்த ஸ்கூல் அட்மிஷனுக்கு வந்து நிற்பாங்க பார்த்துறீங்களா, அது மாதிரி நாளைக்கு மீட்டிங்னா நீயே வந்துடுவாங்களா, வந்து உட்காந்து அப்போ தான் கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி தேவனால் பயன்படுத்தப்பட்ட கேத்ரின் குல்மன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பெண் தான். அவங்கள அடித்து தான் என்ன பண்ணுறாரு கர்த்தர், பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமென். அப்போ பைபிளை திறந்த உடனே, அதுவும் புதிய ஏற்பாட்டை திறந்த உடனே நீங்கள் என்ன படிக்கிறீங்க? ஒரு அப்யூஸ் பண்ணப்பட்ட ஒரு தாமார்,
வேசியாய் வாழ்ந்த ஒரு ராகாப் இன்னொருவருக்கு மனைவியாக இருந்து சொல்லப்போனால் தாவீதுக்கு அவளுக்கு என்ன ஆகிடுது, ஏதோ ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. அந்த தொடர்பில் அந்த பெண்ணை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளணுங்கிற தீவிரத்தில் அவன் கணவனே என்ன பண்ணிடுறான், என்னங்க சொல்வதெல்லாம் உண்மையை விட வேற மாதிரி இருக்க, அங்கே சொல்கிறதெல்லாம் உண்மையான்ட்டு இல்லைங்க, ஆனால் இது உண்மைங்க. உண்மையிலேயே இந்த பெண்ணை தனக்கு சொந்தமாக்கணுங்கிற ஆர்வத்தில் அவனுடைய கணவனை போரில் என்ன பண்ணுறான், தாவீது கொலை செய்கிறான். அப்போ அந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்டு ஒரு மோசமான எண்ணங்களுக்குள் வாழ்ந்த மனிதர்கள் தான் இவங்க பாருங்களேன். ஆனால் இந்த மனிதருடைய வாழ்க்கையில் தான் கடவுளுடைய கிருபை இரக்கங்கள் வந்து அவர்களை நாளைக்கு வந்து ஒரு சிறந்த தலைவர்களாக கர்த்தர் உருவாக்குகிறார். ஆமென். அப்போ அங்கே பாருங்க, மனைவியினிடத்தில் சாலமோனை பெற்றான். தாவீது வாழ்க்கையில் பெரிய கரும்புள்ளியாகவே இருந்தது என்ன தெரியுமா, இந்த ஒரே ஒரு இந்த சம்பவம் ரொம்ப பெரிய ஒரு இதாகவே இருந்தது, எப்போ பார்த்தாலும் அது இருந்தது. ஆனால் கர்த்தர் பாருங்க, தாவீதுக்கு எத்தனையோ மனைவிகள் இருந்தாங்க, அவங்க பிள்ளையெல்லாம் ராஜாவாக்கலை, இந்த பிள்ளைய ராஜாவாக்கி அவனுக்கு வந்த களங்கத்தை அழுக்கை கடவுள் துடைத்து போட்டார். உங்களுக்கு தெரியுமா, கடவுள் உங்களை கேவலப்படுத்துறவர் இல்லை, மூடி உங்களை பாதுகாத்து உங்களை வாழ வைக்கிறவர் தான் கடவுளாக இருக்கிறார். ஒருபோதும் உங்களை அவமானப்படுத்தாத ஒரு தேவன். உங்கள் கதையை கேட்டு வெட்கப்படுற ஒரு கடவுள் கிடையாது. உங்கள் கதையை கேட்டு இந்த வெட்கத்தை வெகுமானமாக நான் மாத்திரம் பாரு, உன் வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தனையான பலன்கள் உனக்கு வரும் பாரு. இவர் தாங்க கடவுள். கரெக்டாக பாருங்க, கடவுள்லாம் யாரும் நினச்சிக்காது, இவர் தான் தேவன். வெட்கப்பட்ட ஒரு சொல்கிறதுக்கே கூசுங்கிற கதையை கடவுள் எடுக்கிறார். அந்த மாதிரி ஸ்டோரியை தான் எடுக்கிறாரு, அந்த மாதிரி கதையை தான் எடுக்கிறார். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் சபைக்கு வரீங்கன்னா சும்மா அப்படியே எனக்கு ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி போகாதீங்க. உங்கள் ஸ்டோரி என்ன பண்ணலாம், சொல்லலாம், உங்கள் கதையை சொல்லலாம். நான் ஒவ்வொரு இதுலேயும் என் கதையை சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஏன்னா அதை கேட்கும்போது தான் நம்பிக்கை வரும். அப்படி தாங்க இருந்துச்சு, இப்படி தாங்க வாழ்க்கை போச்சு. ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக கூட எப்படி தான் இருந்தோங்க, இவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க. இப்படி ஒரு பெற்றோருடைய உதவி இல்லாமல் அனாதை போல் ஸ்கூலில் படித்தேங்க, நான் தனியாக எங்கேயோ தூங்கியிருக்கேங்க, யார் உதவுவான்னு எனக்கு தெரியவே இல்லைங்கிறதெல்லாம் ஏன் திருப்பி சொல்கிறேன்னா, இப்படி அனாதையாக போல் வாழ்க்கையை வாழ்ந்த நம்மளை தான் இன்றைக்கி அடைக்கல பட்டணமாக கர்த்தர் மாற்றுகிறார். அநேகரை ஆதரிக்கிற மனிதனாக கர்த்தர் மாற்றுகிறார். ஏன்னா அவர் அன்பு பெருசு, அவர் கிருபை பெருசு, அவர் தயவு பெருசு. ஆமென். இன்னைக்கு சர்வீஸ் முடித்தோடனே ஒருத்தர் வந்து உங்களை கட்டி பிடிக்கணும் அப்படின்னு சொன்னார். வாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் உங்களை அவர் டேட் சொல்கிறாரு, இந்த வருஷம் இந்த மாதம் உங்களை முறை கட்டி பிடிச்சேன், அன்னைக்கு தான் என் வாழ்க்கை மாறுச்சு, அன்னைக்கு தான் என் வாழ்க்கை மாறுச்சு. இப்போ அதை நினைவு கூறுறேன், இப்போ மறுபடியும் உங்களை இன்னொரு முறை கட்டி பிடிக்கணும். அன்னைக்கு மாற்றத்துக்காக கட்டி பிடிச்சேன், இன்னைக்கு மாற்றப்பட்டவனாக நான் வந்து உங்களை கட்டி பிடிக்க போகிறேன், கட்டி பிடிச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அப்போவுமே எனக்கு தோணுது என்னென்னா, நம்மளை யாராவது கட்டி அரவணைக்க மாட்டாங்களான்னு நினச்ச நம்மளையே அநேகரை கட்டி அரவணைக்கிறபடியாக தேவன் மாற்றுகிறார். அதுதான் அவர் செயல், அதுதான் அவருடைய கிருபை. பாருங்க, நமக்கு ஒரு அரவணைப்பு கிடைக்காதா அப்படின்னு என்றோம் பாருங்களேன். ஆனால் நம்மளை கொண்டு அவர் கட்டி பிடிச்சி அதை சுகமாக மாற்றுறாரு, அதை விடுதலையாக மாற்றுறாரு, அது ஒரு லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட்டாக என்ன பண்ணுறாரு, மாற்றுகிறார். ஆமென். இவ்வளோ நல்லவர் பாருங்க. நான் சொல்கிறேன், ஹீ இஸ் த ஸ்டோரி சேஞ்சர். ஆமென். உங்கள் மோசமான கதையை நல்ல கதையாக மாற்றுகிறவர், அதை குறித்து வெட்கமடையாதவர், அதை குறித்து அப்படிலாம் இல்லை, கரை நல்லது அப்படின்னு வேலை செய்கிறவர். ஆமென். அப்படி ஆயிடுச்சா பரவாயில்ல, இதை வேற மாதிரி நம்ம மாற்றலாம். ஐ வில் வித் யூ, நான் உன் கூட இருக்கிறேன். நம்புங்க இந்த தேவனை நம்புங்க. அப்போது இன்னைக்கு இந்த சபை இப்படி ஒரு கூடுகையெல்லாம் என்னென்னா, இது அடுத்தது எந்த டைமென்ஷனுக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால், இங்கே அந்த மாதிரி கதையை சொல்வதற்கு இடமளிக்கணும், அந்த மாதிரி மக்களை இங்கே ஆதரிக்கணும், அந்த மாதிரி மக்களை இங்கே வச்சு செய்யக்கூடாது, அந்த மாதிரி மக்களை குணப்படுத்த வேண்டும். ஆமென். ஆமாம், யாராவது ஒரு குறைகள்லையோ ஒரு குற்றங்கள்லையோ
ஏதோ ஒரு பிரச்சனையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மனோபாவத்திலேருந்து நீங்கள் பார்க்கணும். தேவனுடைய கண்ணோட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா கடவுள் இப்படி தான் பார்க்குறாரு. கடவுள் வந்து என்ன அடுத்த வீட்டில் என்ன பிரச்சனைன்னு உடனே பார்த்து அதை டப்புன்னு பப்ளிசிட்டி பண்ணுற வேலையில் இல்லை. அவர் வந்து இப்படி இருக்க இதை மாற்றணுமேன்னு தான் பார்க்குறாரு. அப்போ இது உங்களுக்கு புரியும் போது உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் இப்படி இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்தது என்னென்னா, நீங்கள் இன்னொருத்தரோட வாழ்க்கையை கூட கனிவோடு கரிசனையோடு பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். அவங்க வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னா, நோ 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 அவங்களுக்கு என்ன பண்ணணும், உதவி செய்யணும். ஆமாம், அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு ஏதோ விதத்தில் நன்மை செய்யணும். அவங்க செயலை நான் பார்க்க விரும்பலை, ஆனால் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அழுத்தம், அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வருத்தம், அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வேதனை இருந்திருக்குது. அதனால தான் அந்த மாதிரி அவங்க வாழ்க்கை போச்சு. ஆனாலும் நான் அவங்களுக்கு உதவி செய்ய போகிறேன் அப்படிங்கிற செயலை தான் நாம் செய்ய போகிறோம். ஆமென். அதான் இயேசு செஞ்சார் பாருங்க. அதான் இயேசு செஞ்சார். புதிய ஏற்பாட்டில் அவர் இப்போ இந்த பெண்ணு எத்தனை பேர் வந்துட்டாங்க? தாமார், ராகாப், ரூத், அப்புறம் பட்சேபால் வந்துட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மரியாள் பற்றி என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். அஞ்சாவதாகவும் ஒரு பெண்ணை பற்றி படிக்கிறோம். மரியாள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு எளிமையான ஒரு பெண். கடவுள் அந்த பெண்ணை தான் என்ன பண்ணுறாரு, பயன்படுத்துகிறார். ஆமென். ஸோ இயேசு மாம்சத்தில் வந்த போதும் அவர் மக்களை பார்த்த விதம், அணுகின விதங்கள்லாம் பாருங்கள். நீங்கள் யார் கூட போய் பேசுகிறாரு, யார் கூட போய் உட்கார்றாரு. ஒரு கிணத்தண்டையில் போய் நின்னா அங்கே ஒரு அம்மா வருது, சமாரிட்டன் உமன். அந்த கதையை பைபிளில் போய் பேசுகிறாங்க. அந்த அம்மா கிட்ட இவர் பேச்சு கொடுக்குறாரு, கொஞ்சம் தாகமாக இருக்குமா, தண்ணி கூட அப்படின்ட்டு. நீங்கள் வந்து வேறு ஜாதிக்காரங்க எங்ககிட்ட எப்படி பேசலாம் அப்படிங்கிறது, நீர் யூதனாக இருக்க எங்ககிட்ட எது இப்படி பேசலாம் அப்படிங்க. அப்புறம் தண்ணி வேணும்னு கேட்குறீங்க, உங்ககிட்ட என்ன இருக்குது தண்ணி எடுக்கிறதுக்கு அப்படின்ட்டு முட்டு விவகாரமாக பேசுது. அவர் விவகாரம் பூரா, அவள் விவகாரம் பூரா அவங்களுக்கு தெரியும். ஆமாம், சிலர் பட பட கொட கொடம்பாங்க. ஆனால் ஏன்னா சில பேர் அதையே ஒரு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. நான் சொல்கிறது இது வழியாக போகிறவங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். உண்மையிலே அவங்க கேரக்டர் அப்படி இருக்காது, ஆனால் வெளியில் தங்களை அப்படி காட்டிப்பாங்க. ஒரு கவசம் மாதிரி, ஒரு தைரியசாலி மாதிரி, ரொம்ப கடன்னு பேசுகிற ஆள் மாதிரி அப்படியே காட்டிப்பாங்க. ஆனால் 5 நிமிஷம் பேசிங்கன்னா எழுதிடுவாங்க. இப்படித்தானே? ஆனால் வெளியில் சமூகம், வாழ்க்கை அப்படி இப்படின்னு போகும்போது என்ன தேவைப்படுது, ஒரு கவசம் மாதிரி, ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு தன்னை வந்து வேறு மாதிரி அவங்க காட்டிப்பாங்க. ஏன்னா அப்படி காட்டினா தான் என்ன பண்ண முடியும். புரியுதா? இப்போ புரியுதா நான் சொல்கிறது? இப்பவும் புரியலையா? ஆமாம், நீங்கள் வெட்கப்படாமல் நீங்கள் உங்களை வெளிப்படுத்தலாம். ஏன்னா இந்த கூட்டம் உங்களுடைய கதைகளை கேட்டு உங்களை அவமானமாக பார்க்குற கூட்டம் இல்லை, உங்கள் கதையை கேட்டு உங்களை சுகமாக்குற கூட்டம். ஆமென். ஆமாம், உங்கள் ஸ்டோரி எதுவாக வேணாலும் இருக்கலாம், அந்த ஸ்டோரியை மாத்திர தேவனை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆமென். அதனால் இங்கே நீங்கள் பண்ண வேண்டியதே கிடையாது, இங்கே நீங்கள் தாராளமாக இருக்கலாம். அப்போது அந்த பெண்ணோட பேசுகிறாரு. அப்போது ஜீசஸ் வந்து சொல்கிறாரு, நான் உன்ட்ட யாருன்னு, உன்ட்ட தண்ணி கேட்குற ஆள் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப, நீனே கேட்டிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உங்கள்கிட்ட தண்ணியை தருவாருன்னா தண்ணி எடுக்கிறதுக்கு பாத்திரம் ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிறா. அவர் சொல்கிறாரு, நான் ஒரு தண்ணி வச்சுருக்கிறேன், அதை குடித்தா தாகமே வராது அப்படிங்கிற. இந்த அம்மா பார்க்குது, ஐயோ டெய்லி தண்ணிக்காக அலையிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவளுக்கு பாருங்க, அதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறான். தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கும் ஒரு காலம். பாருங்க, காஸ்பலை எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம், சுவிசேஷத்தை எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். தண்ணியை பார்த்தோடனே தண்ணியிலேருந்து காஸ்பல் ஆரம்பிச்சிட்டார். புரியுதா? அது வந்து அது நமக்கு அந்த ஞானம் கடவுள்கிட்டருந்து பெற்றுக்கொள்ளணும். ஏமேன். சுவிசேஷத்தை இப்படி தான் சொல்லலாம் கிடையாது, எல்லாத்துலேருந்தும் சுவிசேஷத்தை என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். பாருங்களேன், அங்கே பாருங்கள், உண்டாகாது. நான் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கும் தாகம் உண்டாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை தாங்க ஆண்டவரே அப்படிங்கிறா.
இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். தெரிஞ்சிருச்சு. அடுத்தது போடுங்க. அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றார். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில், நீ 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடியே சொன்னாய் என்றார். இவளுக்கு ஆஹா, நம்ம கதையை அப்படியே தெரியுத. அப்படின்னா இப்போ பாருங்க, 5 கல்யாணம் பண்ணியிருக்கான். இப்போ என்ன பண்ணுறா, 6ஆவதா ஒரு ஆள் கூட என்ன பண்ணுறா, வாழ்றா. இப்போ வக்கீல் செலவு அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணி நல்லா வருமானு தெரில. இப்போ வேணால் வாழ்ந்து பார்ப்போம், நல்லா வந்தால் என்ன பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். எதுக்கு மறுபடியும் டிவோர்ஸ்ன்னு போமே, அதுக்கு ஒரு 5 இதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. வீண் செலவுகளை தவிர்ப்போம், வக்கீலுக்கு போகிற காசை நாம் என்ன பண்ணலாம், இது பண்ணிக்கலான்ட்டு வாழுது. இப்போ நம்ம நாட்களில் சொல்கிறாங்க பாருங்கள், லிவிங் டுகெதர் லைஃப் ஸ்டைல் வந்துடுச்சுன்னு பாருங்கள். இது இப்போ வந்தது கிடையாது, அந்த அம்மா அப்பமே அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துடுச்சு. இப்போ மாடல் டேஸில் பாருங்கள், லிவிங் டுகெதர் வந்துடுச்சு. திருமணம் பண்ணிக்காமலே 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒன்றா வாழ்கிறாங்கன்னு பெரிய ஒரு இதெல்லாம் இருக்குது. இந்த அம்மா அப்போமே அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அப்போவுமே ஜீசஸ் அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், இன்னும் போக போக நீ என்னவா பார்க்க போகிற பார். முதல்ல தண்ணி கேட்குற ஆளா வழி போக்குறா தான் பார்த்த, அப்புறம் தீர்க்கதரிசியாக பார்க்குற, அதுக்கப்புறம் இவர் தான் நம்ம வாழ வைக்கிற மேசியானவ பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆமென். நம்மளும் அப்படி தான் வர்றோம், 1000 கேள்வியோடு இதோட வர்றோம். அப்புறம் வர வர தெரியுது, ஓஹோ, இவர் ஒருத்தர் தான் நம்மளை வாழ வைப்பாருங்கிறத நம்ம புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். ஆமென். படிப்படியாக அந்த வெளிப்பாடு பெருது பாருங்களேன். இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், இயேசுக்கு முன்னாடியே தெரிஞ்சு தான் பேசுகிறார். 5 திருமணம் முடிச்சு 5 திருமணம் என்ன ஆயிடுச்சு, ஃபெயிலியரு. 6ஆவதா ஒருத்தங்க கூட என்ன பண்ணிட்டு இருக்கா, வாழ்ந்துட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு பெண்ணு கூட கடவுள் பேசுவாரா? ஒரு பரிசுத்தவான் பேசுவாங்களா? பேசுனா அந்த சமூகம் எப்படி பார்க்கும்? இது சரியான ஒரு விஷயமானா? ஆனால் பைபிள் இதை பற்றி தான் பைபிள். இந்த மாதிரி ஒரு பெண்ணோட பேசி கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா? இந்த சமாரிட்டன் உமன் அர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா, போடுங்கம்மா கடனை காண்கிறேன் பாருங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு தண்ணி எடுக்க தான் வந்தா. நம்ம வர்ற காரணம் என்னமோ, அந்த வைத்த வெளி தலைவலி, இந்த கோட்டு பிரச்சனை, இந்த வீட்டு பிரச்சனை, ஏதாவது ஒன்று மாறாதான்னு வருவோம். ஆனால் கடைசியில் நம்மளை வச்சு சமூகத்தையே கடவுள் மாற்றுவார். ஆமென். நீங்கள் ஒரு சாதாரண காரணத்துக்காக தான் நீங்கள் ஆண்டவர்கிட்ட வருவீங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அதை விட பெரிய காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். சின்னதாக தான் வரும். நான் ஒரு குழந்தை கிடைக்காதா, ஏதாவது குறுக்கு வழி சரியாவாதா, ஆமாம், ஏதாவது இந்த குடும்பத்தில் கொஞ்சம் சமாதானம் கிடைக்காதா, ஒரு வேலை கிடைக்காதா, ஏதோ ஒரு இப்படி தான் வரும். ஒரு நீட், பேசிக்கான சில நீட்ஸ். ஆனால் கர்த்தர் பாருங்கள், உங்களை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்ய திட்டமிட்டு இருக்கிறார். ஆமாம், இன்றைக்கி நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் தேவை மட்டும் சந்திக்கப்படாது, உங்களை கொண்டு ஒரு பெரிய இம்பேக்டையே கடவுள் உண்டாக்குவார், ஒரு தாக்கத்தையே தேவன் ஏற்படுத்துவார். ஆமென். அந்த மாதிரி ஒரு செயலை செய்கிறார் பாருங்கள். ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி பெரிய பிரசங்கர் ஆகிட்டா பாருங்க. நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றால். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஊரே திரண்டு வந்துடுச்சு. அங்கே பாருங்கள், அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்திலே வந்தார்கள். பெரிய கூட்டத்தை கூட்டிட்டான். அவ்வளோ நாள் பேசாத ஒரு பெண், அவ்வளோ நாள் ஊருக்கு பயந்து வாழ்ந்த ஒரு பெண், வாங்கடா, என் கூட ஒருத்தர் வந்துட்டாருடா, என்ன ஒருத்தர் ஏற்றுக்கொண்டாருடா, நீங்கள் யாருடா சொல்கிறதுக்குன்னு தைரியமாக போயிட்டா பாருங்க. ஏன் அந்த மத்தியான நேரத்தில் தண்ணி எடுக்க வரா? மற்ற நேரத்தில் வர முடியாது. வந்தாருன்னா நிறைய இந்த தண்ணி எடுக்கிற இடத்துல தானே எல்லா ஜாடையும் பேசுவாங்க. என்ன குடம் புதுசாக இருக்கு, முடிஞ்சு போச்சு. என்ன குடம் புதுசான்னா, யாரை பற்றி பேசுகிறா? அக்காவை பற்றி பேசுகிறாங்க. பழைய குடம் சரியில்லை போல், புதுசாக ஒரு குடம் வாங்கியிருக்காப்புலன்னு இதெல்லாம் நடந்து. உங்களுக்கு புரியுதா? இது கற்பனையாலாம் இல்லை. இந்த மாதிரிலாம் மக்கள் ஏதோ ஒரு விதத்தில் அவளை காயப்படுத்தியிருக்காங்க. அதனால தான் எப்போ வரா? மதியானம் போல் வரா. ஆனால் மதியானம் போல் காயப்படுத்துகிறவரில் சுகப்படுத்துகிறவரை பார்க்குறா. ஆமென்.
இப்போ பார்த்தீங்கன்னா அவளுக்கு இந்த எனக்குள்ள இருந்த வெறுமையை ஒருவர் அறிந்து அந்த வெறுமையை நிரப்பி விட்டார். இனிமே யாரை பார்த்து நான் வெட்கப்பட போக மாட்டேன், பயப்பட மாட்டேன்னு தைரியமாக போயிட்டா பாருங்க. ஆமென். நான் சொல்கிறேன், எப்படி மாத்துறாரு பாருங்க. இஸ் a ஸ்டோரி சேஞ்சர். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கதையை மாற்றுகிறவர். ஆமென். அப்படி எழுந்து நில்லுங்க. பிரைஸ் காட். வாட், என்ன மாதிரி ஒரு ஜீசஸ், என்ன மாதிரி ஒரு இயேசு, எப்பேற்பட்ட கிருபை உள்ள ஒரு தேவன். உங்கள் வாழ்க்கையை குறித்து வெட்கப்படுறவர் கிடையாது. உங்கள் சிச்சுவேஷன்ஸில் உங்கள் கூட யாரும் வந்து நிற்கிறதே சேமாக நினைப்பாங்க சில நேரம். ஆனால் இவர் அதை ஒரு நாள் அப்படி நினைக்க மாட்டார். உங்களோடு தங்களை அடையாளப்படுத்தி கொள்ள யோசிப்பாங்க. உங்கள் பக்கத்தில் நிற்கிறது கூட யோசிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வழியாக நீங்கள் போனால் கூட இவர் உங்கள் பக்கமாக வந்து நிற்பார். ஊரே ஒரு பெண்ணை கல் எறியதுக்காக துரத்தி கொண்டு வருது. விபச்சாரத்தில் கையும் களவுமாக அவள் பிடிக்கப்பட்டான். அவள் அப்படி தரையில் அப்படி குனிஞ்சு கிடக்கா. எல்லாரும் கல்லை வச்சுக்கிட்டு இருக்காங்க எரியணும்னு சொல்லிட்டு. ஆமென். எரியணுன்ட்டு கம்யூனியன் கொடுத்து கம்யூனியன் வச்சுட்டு எல்லாரும் நிற்கிறாங்க. இவள் காயங்கள் யாருக்குமே தெரியாது. எல்லாரும் கல்லெறிகிறது மட்டும்தான் நோக்கம். எல்லாம் கல்லை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. ஆனால் அந்த பெண்ணும் தரையில் எப்படி குனிஞ்சு தான் இருக்கிற அவமானத்தினால. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, இயேசுவோ குனிந்து அப்படின்னு வருது பாருங்களேன். இயேசுவோ குனிந்து, இயேசுவோ குனிந்து. அந்த பெண்ணும் என்ன பண்ணிட்டு இருக்கா, அவமானத்தினால குனிஞ்சிருக்கா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவரும் அந்த பெண்ணோடு சேர்ந்து தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு இவரும் குனிகிறார். என்ன தெரியுமா, இன்னும் கொஞ்ச நேரம் நான் நிமிரும்போது நீனும் நிமிர போற. ஆமென். நான் நிமிரும்போது நீயும் நிமிர போற. அதை தான் சொல்ல வரேன். அவ்வளோ பெரிய தேவன் குனிந்தார். அதான் காஸ்பல். வாட் இஸ் காஸ்பல்? கடவுள் குனிந்தார். நிமிர்ந்திருந்த கடவுள் எனக்காக குனிந்தார். எனக்காக குனிந்தார். எனக்காக குனிந்தார். தட் இஸ் அ காஸ்பல். ஆமென். அதுதான் சிலுவைங்க. கடவுள் குனிந்தார். ஒரே லைன்ல சொல்லுங்க காஸ்பலை. என்னை தூக்குவதற்கு தெய்வம் குனிந்தது. கடவுள் குனிந்தா என்ன தூக்குறதுக்காக, என் வாழ்க்கையை தூக்குறதுக்காக, என்ன நிமிர வைக்கிறதுக்காக. ஆமென். கடவுள் எனக்காக குனிந்தாருங்க. இது புரிஞ்சுட்டுனா அது நடக்குமா இது நடக்குமான்னு கவலைப்படாம, என்ன குனிய தூக்கின கடவுள் எல்லா காரியத்தையும் வாழ்க்கையில செய்வார். இந்த 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 சுவிசேஷம் உங்களுக்கு விளங்கும்னா மீதி எல்லாமே விளங்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் பவுல் வந்து சொல்றாரு, சொந்த குமாரனை கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருப்பது. எப்பா, உனக்காக சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து உனக்காக குனிஞ்சிருப்பார்னா உனக்காக வேற என்ன செய்ய மாட்டார். உங்களுக்காக குனிந்த ஒரு கடவுள், உங்களுக்காக இறங்கின ஒரு கடவுள். அவ பக்கத்தில் யாருமே நிற்க முடியல. எல்லாரும் கல்லை வச்சுக்கிட்டு தான் நிற்கும் போது இயேசுவும் குனிந்தார். குனிந்தார். வேதவசனம் சொல்லுகிறது, அவர் உயர்ந்தவராக இருந்தாலும் தாழ்வில் கிடக்கிறவங்களை பார்க்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். மாகாரா போஷா டாலா பிராத்தாரா. ஒரு பெரிய அன்பு உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது. அவருடைய பெரிய கிருபை இதை பார்க்கும்படி உங்களுக்கு செய்திருக்கிறது. நான் சொல்கிறேன், அவர் உங்களை விசாரிக்கிறவராக, அவர் உங்களை காண்கிறவராக, அவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழைந்து உங்கள் கதையை மாற்றக்கூடியவராக. ஆமென். உங்கள் வாழ்க்கையை எப்படியோ போயிட்டு இருக்கிற வாழ்க்கையை அவர் மேலே வைக்கிற விசுவாசத்தால் அப்படியே சேஞ்ச் பண்ணுகிறார். He is a story changer. ஒரு மோசமான கதையை ஒரு நல்ல வரலாறாக மாற்றக்கூடியவராக அவர் இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். அப்படிப்பட்ட அன்பின் தேவனிடத்திலே இந்த மாலை நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அவர் உங்களை ஏற்றுக்கொள்கிறவராக, நேசிக்கிறவராக, உங்களுக்கு புது வாழ்வை அளிக்கிறவராக அவர் இருக்கிறார். இந்த நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக தான் சிலுவை. சிலுவையில் பாருங்க, கடவுள் எப்படி தன்னை அடையாளப்படுத்துறாருன்னா, ஒரு 30-40 பரிசுத்தவான்களுக்கு நடுவில் வந்து கடவுள் நிற்கலை. 2 பக்கமும் கள்ளன், 2 பக்கமும் திருடர்கள். இந்த திருடருக்கு நடுவில் வந்து நிற்கிறார். யோசித்து பாருங்க. இப்போ அவருக்கு என்ன பேரை தான் கொடுத்தாங்க? அதை குறித்து வெட்கப்படலை, அதை குறித்து அவர் அவமானப்படலை.
இந்த அழுக்கோடு அழுக்காக தன்னை மாற்றிக்கிறார். அதுதான் அன்பு. ஏன் பாவம் அறியாத அவர் பாவமானார், நீதி அறியாத என்னை நீதிமானாய் மாற்றுவதற்கு. மா கோரா ஷடலா போ கோலா, தட் இஸ் அ லவ் ஆஃப் கிரைஸ்ட். கல்லர்களுக்கு நடுவில் குற்றமற்றவர் தொங்கினார். ஆமென். குற்றமற்ற இயேசு கல்லர்களுக்கு நடுவில் தொங்கினார். ஏன்னா அவருக்கு தெரியும், இங்கே நான் இறங்கி வந்து இப்படி தொங்குறதுனால இவன் கல்லனாவே இருக்க போகிறது இல்லை, இவன் வாழ்க்கை மாறப்போகுது. ஆமென். மறுவர்க்கத்தின் வாழ்க்கை மாறப்போகிறது. தன்னை இப்படி அடையாளம், அதான் இயேசு எங்கெல்லாம் தன்னை சொருகினார்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதிரி ஆள்கிட்ட போய் தான் தன்னை அப்படியே கனெக்ட் பண்ணுறாரு. கனெக்ட் பண்ண ஜீவன் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்கிறது. ஆமென். நான் சொல்கிறேன், இன்னைக்கு அவருடைய சரீரமாக இது இருக்கிறது, அவருடைய ரத்தமாக இது இருக்கிறது. இந்த கனெக்ஷன்ஸ் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இன்றைக்கு அவருடைய சரீரத்தை புசிக்கிற உங்கள் வாழ்க்கை மாறுகிறது. அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிற உங்கள் வாழ்க்கை மாறுகிறது. உங்கள் வாழ்க்கையின் கதைகளை கர்த்தர் வேறு விதமாய் திருப்புகிறார். உங்கள் கதையை மட்டும் இல்லை, உங்கள் சந்ததி கதையை இன்னொரு லெவலுக்கு அவர் அதை மாற்றி அமைக்கிறார். மா கோலா பிராஷியாண்டா பாரா, அந்த நம்பிக்கையின் போஜனமாக இது இருக்கிறது. ஆமேன். அப்படிப்பட்ட மாற்றத்தை தரும்படியான ஒரு போஜனமாக இது இருக்கிறது. ஆமேன். அந்த விசுவாசத்தோடு இதில் பங்கு பெற போகிறோம். ஆமேன். இந்த அப்பம் உங்களுக்காக எனக்காக பிற்கப்பட்ட இயேசுவின் சரீரமாக இருக்கிறது. இந்த இரத்தம் உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தமாக இருக்கிறது. ஆமேன். நம்மளை வாழ வைத்திருக்கிறார். இன்னும் உங்கள் வாழ்க்கையில் என்ன விதமான மாற்றம் தேவையோ அதை நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். ஆமேன். உங்களை உயர்த்தாமல் விட மாட்டார், உங்களை பெருக செய்யாமல் விட மாட்டார். ஆமேன். யோசித்து பாருங்கள், உங்களை வாழ வைக்க தெய்வமே வந்துடுச்சு. நீங்கள் வாழாமல் எப்படி இருப்பீங்க? நீங்கள் வாழாமல் எப்படி இருப்பீங்க? தெய்வமே வந்துட்டுங்க, நீங்கள் நிச்சயமாய் வாழ்வீர்கள். வாழ்வு நிச்சயம் என்று நான் சொல்லுகிறேன், மாற்றம் நிச்சயம் என்று சொல்லுகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த அன்பை மட்டும் நினைவு கூறுங்க. என்னை தேடி நீங்கள் வந்திருப்பீங்கன்னா என் வாழ்க்கை இப்படி இருக்காது. என்னை தேடி நீங்கள் வந்திருக்கீங்கன்னா என் கதையை மாற்றுவீங்க. ஆமேன். ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தருக்குன்னு நாம் கொடுக்க போகிறோம் தேவ அன்பை கனம் பண்ணும்படி. ஆமேன். கொடுத்தலுங்கிறது கடவுளுடைய ஒரு தன்மைங்க. கடவுள் தன்னையே எனக்காக கொடுத்தார். அந்த தெய்வத்தை ஆராதிக்கிற நான் என் தேவனை கனம் பண்ணும்படி நான் கொடுக்கிறேன். இப்பேற்பட்ட வலிமையான சுவிசேஷம் மக்கள் வாழ்க்கையில பரம்பும்படியாக நான் கொடுக்கிறேன். ஆமேன். ஆமேன். காஸ்பலுக்காக நான் கொடுக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த மாதிரி ஒரு சுவிசேஷம் மக்களை மாற்றும்? இன்னைக்கு ஏன் இது ரெக்கார்ட் பண்ணுறோம், இதை எடிட் பண்ணுறோம், டிவி சேனல்ஸில் போடுறோம், யூடியூப்ஸில், ஃபேஸ்புக்கில், என்னென்ன ட்விட்டர்ஸ் என்னென்ன இருக்குதோ, இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த மீடியா வழியாக இந்த வார்த்தைகள் போய் ஒவ்வொரு நாளும் பாருங்கள் டெஸ்டமனிஸ் வந்துக்கிட்டே இருக்கு. இட் சேஞ்ச்டு மை லைஃப். என் வாழ்க்கையின் எத்தனையோ காரியங்களை இது மாற்றி அமைத்ததுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ பாருங்கள், சும்மா கிவிங் சும்மா கிடையாது, ஒரு வலிமையான சுவிசேஷத்தை உலகமெங்கும் அது கொண்டு போக உதவியாக இருக்கு. ஆமேன். இன்னும் பெருசாக நம்ம செய்ய முடியும். இப்போ ஒரு 4 சேனல்ஸில் போடுறோம், இன்னும் நிறைய போட முடியும். இன்னும் சேட்டலைட்லலாம் நம்ம போட முடியும். ஆமேன். இன்னும் நம்ம வளருவோன்னா நம்மளே சேனல்ஸ் நடத்த முடியும். ஆமேன். எல்லா பாசிபிலிட்டிஸ் இருக்குது பாருங்களேன். அப்போ அதனால தான் நான் கொடுக்குறேன். ஏன்னா என்ன கடவுள் முதல்ல வாழ வச்சார், இப்போ நான் அநேகரை வாழ வைக்கும்படி என் கரங்களை நான் நீட்டுகிறேன். ஆமேன். கரங்களை எடுத்துக்கோங்க. மகிழ்ச்சியோடு இந்த விதைகளை விதைக்க போகிறோம். ஒவ்வொரு மாதத்துலேயும் இப்படி வரும்பொழுது நாம் என்ன பண்ணுறோம், ஒரு சபையிலே ஒரு 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 ஊழியத்தை, ஒரு சபையை, ஒரு குடும்பத்தை நேசிக்கிற நாம் அதை கனம் பண்ணுறோம். எந்த மாதிரி விதத்தில்னா, கர்த்தர் எனக்கு தரும் வருமானத்திலிருந்து நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய முதலானதை எடுத்து கர்த்தருக்கென்று நான் கொடுக்கிறேன். அதெல்லாம் ஒரு பழக்கம். ஏன்னா சுயநலமும் பயமும் நிறைஞ்சிருக்கிற உலகத்தில் இந்த தேவ அன்பு என்னை விடுவித்திருக்கிறது. ஆமேன். therefore I am give. ஆமேன். ஸோ அதனால் நாம் கொடுக்குறோம். கரங்களை எடுத்துக்கோங்க. நாம் கர்த்தருக்கென்று கொடுக்க போகிறோம். டாடி, இன்னைக்கு விதைக்கிற அந்த விதையை நான் பிளஸ் பண்ணுறேன். ஆமேன். தேவனுடைய கிருபை இந்த விதையை நிரப்பியிருப்பதற்காக நன்றி. தன் பொருளாதாரத்துக்காக எப்படியோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு ராகாப்பை அடுத்த தலைமுறையில் அவன் பிள்ளைய ஊர்லேயே பெரிய செல்வந்தனாக்கி அவன் சிலருக்கு வாழ்வு கொடுக்குற அளவுக்கு மாற்றிட்டீங்க.
நான் சொல்கிறேன், இன்னைக்கு இந்த விதையை விதைக்கிற இந்த மக்களுடைய வாழ்க்கையும் இவங்க தலைமுறையுடைய வாழ்க்கையும் அநேகரை வாழ வைக்கிற தலைமுறையாக அவர்கள் தலைமுறை இருக்கட்டும். அவங்க உதவி கேட்டு நிற்கிறவர்களாய் அல்ல. வேதம் சொல்லுகிற நீதிமானின் சந்ததி அப்பத்திற்கு அலைந்து திரிவது இல்லை என்று எழுதியிருக்கிறது. ஆமேன், 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 ஆமேன். ஸோ இவங்க சந்ததி அப்பங்களுக்காக அலைகிற சந்ததியாய் அல்ல, அப்பங்களை கொடுக்கிற சந்ததியாக இருக்கட்டும் என்று நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.